بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد அன்புள்ள சகோதரர்களே, அதாவது கடைசியாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்த பாடம் என்னன்னு சொன்னால், பெரும்பாவங்கள் தடுக்கப்பட்டவைகளும் என்ற தொடரில் தான் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்து வந்தோம். அதில் பெரும்பாவங்கள் சம்மந்தமாக முடித்தோம். அதே போல் தடுக்கப்பட்டவைகள் என்ற தலைப்பில் ஒரு 80-90 தலைப்புகள் நாங்கள் பார்த்துட்டோம். சில சகோதரர்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், அதில் அதாவது தடுக்கப்பட்டவைகள் என்கின்ற விஷயம் எங்களுக்கு கூடுதலாக அதில் நாங்கள் படிக்கின்ற விஷயங்கள் பெரும்பாலும் திருப்பி திருப்பி கேட்ட விஷயங்கள். அதனால் அந்த தலைப்பு நாங்கள் இப்போ கேட்டுக்கிற அளவு போதும். அதனால் ஒரு புதிய ஒரு தலைப்பு, நேரம் ஒரு வருஷமாக ஒரு தலைப்பு போகிறதுனால இன்னொரு தலைப்பை புதுசாக எடுத்தால், அதாவது நான் இன்னொரு சிலபஸை போட்டு ஒரு புதிய ஒரு தொடராக போனால் நல்லமன்றது தான் நிறைய சகோதரர்களுடைய வேண்டுகோள். நாங்கள் கடைசியாக முடிச்சுட்டு போனோம் இஸ்லாமிய சமூகத்தில் தூய்மையான இஸ்லாத்தில் எப்படி பிரிவுகள் தோன்றுச்சு, அவருடைய வரலாறுகள் என்ன என்ற சம்பந்தமாக நான் கடைசியாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நான் அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறது, என்ன தொடரில் போகிறது என்பதற்கு முன்னால் ஒரு கெப் இருக்கிறதுனால இன்றைய தலைப்பாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் மட்டும் இந்த தலைப்போகும், மற்றது தொடர்ந்து ஒரு தலைப்பு அடிப்படையில், ஒரு புத்தகத்தை அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அல் குர்ஆன் வ தஆஹுதுஹு வ ஃபதாயிலுஹு, குர்ஆன் ஓதுதல், குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனோடு தொடர்பாக இருத்தல் சம்பந்தமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஒரு சின்ன முன்னுரை என்று சொல்லுவேன். காரணம், குர்ஆன் ஓதுகின்ற வளமை இப்போ பொதுவாக குறைஞ்சிட்டு வருது. குர்ஆன் ஓதுகிற வளமை குறைஞ்சிட்டு வருது. இப்போ ரமலானை தவிர்த்து பார்த்தா, ஏன்டா எந்த அமலாக இருந்தாலும் ரமலானை தவிர்த்து தான் பார்க்கணும். எந்த ரமலானில் கன்ஃபார்மாக தொழுகை நடந்திருக்கும், குர்ஆன் ஓதிருக்கும், இரவு தொழுகையெல்லாம் தொழுதிருப்பாங்க, நோன்பு 30 நாள் பிடிச்சிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் தவிர்த்து தான் பார்க்கணும். தவிர்க்காமல் பார்த்தோம்னா நாங்கள் ரமலானில் 30 நோன்பு பிடிச்சிக்கிறோமே, அப்போ அதனால் சுன்னத்து நோம்பு ஒரு மாதத்தில் 2 நோம்பு இல்லை 30 பிடிச்சிக்கிறோம். அதனால் அதை தவிர்த்து பார்த்தால், இப்போ ரமலான் முடிஞ்சு இப்போ அதாவது ஷவ்வால் மாதம் நாங்கள் கடைசியில் இருந்துக்கிறோம். இந்த ஷவ்வால் மாதத்துடைய இந்த கடைசி வரைக்கும் ரமலான் முடிஞ்ச பின்னால் எவ்வளோ நாங்கள் குர்ஆன் ஓதிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 195 வீதமானவங்க அதில் ஃபெயில் ஆகிடுவாங்க. 195 வீதமான, ஒரு 5 வீதம் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிப்பான். 195 வீதமானவர்கள் கூடுதலாக அதில் தோல்வி அடைகிற நிலையில தான் இருக்கிறாங்க. குர்ஆன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது குர்ஆன் ஓதணும் என்று அந்த முடிவோடு இருக்கிறவங்க குறையத்தான் இருப்பாங்க. அப்போ பெரும்பாலும் இந்த பயானுக்கு வரலை என்று சொன்னால், அதே போல் தொழுகையில் நாங்கள் பின்னால் நிற்கலை என்று சொன்னால் குர்ஆன் காதலே விடாது. இப்போ குர்ஆனை எதுக்கு கூடுதலாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னா, ரிங் டோனில் கேட்கும் குர்ஆன். சிடிக்கு முன்கால நல்ல டோனுக்காக வேண்டிய என்ன செய்யும், ஒரு நல்ல இதுக்காக சிடிக்கு முன்கால போவோம். அந்தந்த டைம்களில் கிராத்து கேட்டாலே ஒழிய குர்ஆன் ஓதுகின்ற ஒரு வளமை பொழுது நிறைய பேரிடத்தில் இல்லாமல் பார்க்குறோம் பொதுவாக. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது குர்ஆனுடைய அந்த வளமை இல்லாமல் போனாலும் ஹதீஸ் விஷயங்கள் நிறைய தெரியும். ஹதீஸோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதோட டெய்லி அதோட சம்மந்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆனோடு ஒரு சம்பந்தம் இல்லாத நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு நன்மை என்று சொல்ல மாட்டேன். அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, அப்போ 30 நன்மை இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது விளங்காத எழுத்துக்களுக்கு நன்மை எங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனிய தொடர்பு குறைஞ்சி வரதுனால இந்த தலைப்பு என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, முதலாவது குர்ஆனை ஓதுறதுட பொதுவான சிறப்புகள் சிலது நாங்கள் தெரியும். குர்ஆனை ஓதுவதன் பொதுவான சிறப்புகள் சிலவைகள் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதில் சஹீஹ் முஸ்லிமில் 1909 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு ஃபி ஸுஃபா, நாங்கள் பள்ளிவாசலோட விராந்தையில், சுஃபான்றது விராந்தை, முன்பகுதியில் நாங்கள் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட வந்தாங்க. ஃபகால ஐயுக்கும் யுஹிப்பு ஐ யக்துவ குல்ல யௌமின் இலா புத்ஹான அவ் இலல் அகைகி ஃபயஅதிய மின்ஹு பினாகதைனி கௌமாவைனி ஃபீ கைரி இஸ்மின் வலா கத்இ ரஹ்மின். அதாவது உங்களில் யாருக்கு விருப்பம்,
ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு யார் முதலாவது உலக விஷயத்தை சொல்லி தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அது ரசூலுல்லாஹோட படிப்பித்தல் முறையில் அது உண்டு. நேரடியாகவே உங்களோட யாருக்கு தொழுகிறதுக்கு விருப்பம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடுவோம், எல்லாரும் கை தூக்குவோம். விருப்பம் இல்லாதவங்களும் என்ன செய்வோம், கை தூக்கும். தூக்காட்டியாங்க நீங்க விரும்பாட்டி பிள்ளையே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு முதலாக கேட்கிறான், உங்களில் யாருக்கு விருப்பம், என்ன விருப்பம், புத்தகான இடத்துக்கு அல்லது அக்கீக்கண்ட இடத்துக்கு போய், கொஞ்சம் தூரமான இடம், அங்க போய் 2 கர்ப்பிணிகளான ஒட்டகத்தோடு, சும்மா போனவர் 2 கர்ப்பிணியான ஒட்டகத்தோடு திரும்பி வராரு. இப்படி வாரது உங்களை யாருக்கு விருப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அன்றைக்கு அந்த அளவில் உள்ள சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ஒரு 5 லட்சத்துல சொத்துன்னு வைங்களேன், சும்மா போய் 20 லட்சத்தோட திரும்பி வர்றது யாருக்கு விருப்பம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டா, ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய தெரியும் என்னது, எல்லாருக்கும் விருப்பம் என்று தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப ஃபகுல்னா யா ரசூலுல்லாஹ் நுஹிப்பு தாலிக், அல்லாஹ்வின் தூதரே நாங்க அதை விரும்புறோம். எப்படி நாங்க அதை விரும்புறோம்? சஹாபாக்கள் சில இடங்கள்ல போய் சொல்லுவாங்க என்னது, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அப்படி சொல்லல, யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பணிவை காட்டுறதுக்கு சில இடம் இருக்குது, சில இடங்கள்ல காட்டினா அது ஒழுங்கான ஆன்சர் இல்லை. இந்த இடத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க நுஹிப்பு தாலிகே, எங்களுக்கு அது விருப்பம் என்றதை தெளிவாகவே பதில சொல்றாங்க. கால அஃபலாய, அப்படியா உங்களுக்கு அது விருப்பம் தானே, அதே விருப்பத்திற்கு சமனானதுதான் என்றது போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஃபலாய குது அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி ஃபயஅலம அவ் யக்ரா ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல கைருன் லஹு மின் நாகத்தைனி வ ஸலாதுன் கைருன் லஹு மின் ஸலாதின் வ அர்பஉன் கைருன் லஹு மின் அர்பஇன் வ மின் அஅதாதிஹின்ன மினல் இப்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதே போலதான் உங்கள ஒருவர் அக்கீக்குக்கும் புத்தகானுக்கும் போல தானே இங்க போறது எதுக்குன்னா பள்ளி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னடா, பள்ளிக்கு போய் அங்க போய் ஒரு 2 குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு, அல்லாஹ்வுடைய 2 குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு திரும்பி வருவது அகீக் என்ற புத்தகாண்ட இடத்துக்கு போய் 2 ஒட்டகத்தோடு திரும்பி வர்றதை விட மிகவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போய் 3 வசனங்களை ஓதிவிட்டு திரும்பி வருவது அகீக் புத்தகான் என்ற இடத்துக்கு போய் 3 ஒட்டகங்களை விட திரும்பி வருவதை விட சிறந்தது. பள்ளிக்கு போய் 4 அப்படியே சொல்றாங்க தொடர்ந்து 4 வசனங்களை ஓதிவிட்டு திரும்பி வருவது புத்தகான் அகீக் என்ற இடத்துக்கு போய் 4 ஒட்டகங்களோடு திரும்பி வருவதே சிறந்தது என்று சொல்லிட்டு, இதே போன்று எத்தனை வசனங்கள் ஓதுறீங்களோ அத்தனை அளவுக்கு ஒட்டகங்களோடு வருவதை விட நீங்க சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல ஒரு செய்தி சொல்றாங்கன்னா, குர்ஆனை ஓதுறது நன்மை, ஆனா குர்ஆனை ஓதுறதுக்கு பள்ளிக்கு போகலாம்ன்றதும் இந்த செய்தியில் என்ன செய்யுது, விளங்குது. பள்ளிக்கு போய் குர்ஆனை ஓதுதல் ஒரு நன்மை அப்படின்றதான் ரசூலுல்லாஹ் சொல்ற. புத்தகான இடத்துக்கு போய் ஓதிட்டு வரத்துவே கூலி, அந்த சம்பாரிச்சிட்டு வரத்துக்கு மாதிரி பள்ளி என்ற இடத்துக்கு போய் நீங்க இந்த 2 வசனம் ஓதிட்டு வந்தா உங்களுக்கு இவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, குர்ஆனுடைய சிறப்பை பத்தி. நாங்க நிறைய செய்திகள் கேட்கிறோம், ஆனா சில பக்கத்தில் உள்ள சில செய்திகள் எங்களுக்கு தெரியாம இருக்கு. இந்த பக்கத்தில் உள்ள சில செய்திகள், இப்ப நாங்க நிறைய சட்டங்கள்லாம் படிச்சுக்கோம். இந்த தலைப்பை தொகுக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்னைக்கு தொகுத்தோமோ அன்றைக்கு தான் எனக்கு இந்த ஹதீஸ் என்னது, ஓ இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா, குர்ஆன் ஓதுற சம்பந்தமா எங்களுக்கு எவ்வளவு தெரியும். ஆனா சஹீஹ் முஸ்லிம்ல குர்ஆன் ஓதுறதுக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஹதீஸ், அது பள்ளிக்கு நாங்க குர்ஆன் ஓதுறத சிறப்பு படிச்சுக்கிறோம், பள்ளிக்கு போய் குர்ஆன் ஓதுறத தனி ஒரு சிறப்பு இருக்கின்ற செய்தி இந்த செய்தி சொல்றத பார்க்கிறோம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய சிறப்பை சொல்றது மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க. அதாவது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, கால பைனமா ஜிப்ரீல் காயிதுன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியோடு இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா ஒன்றோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு இவர் ஜிப்ரீல்னு சொல்லிக்கணும், அல்லது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ரசூலுல்லாஹ் அந்த மெசேஜ் என்ன செஞ்சிக்கணும், சொல்லியிருக்கணும். அவ இருந்து கொண்டிருந்தார்கள். ஃபஸமிஅ நகீலன் மின் ஃபௌகிஹி, மேலுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஃபரஃபஅ ரஅஸஹு, ரசூலுல்லாஹ் அப்படி தலையை உசத்தினார்கள். ஃபகால ஹாதா பாபும் மினஸ் ஸமாஇ, ஒசத்திட்டு சொன்னாங்க, இப்ப கேட்ட சத்தம் ஒரு கதவு திறக்கும் சத்தம், வானத்துடைய ஒரு கதவு திறக்கும் சத்தம். அப்படின்னா என்னது, இது சஹாபாக்களுக்கு ஸ்பெஷலா எடுத்து காட்டப்பட்டிருக்கு. இல்லைன்னா எங்களுக்கு தினமும் கேட்டுக்கின்றிருக்குமே, அந்த நேரத்தில் ஸ்பெஷலா காட்டப்பட்டிருக்குது. ஃபுத்திஹல் யௌம லம் யுஃப்தஹ் தத்து இல்லல் யௌம், இன்றைய தினம் தவிர இதுக்கு முன்னால அது திறக்கப்படவில்லை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபனஸல மின்ஹும் மலக், அப்ப அந்த நேரத்தில் ஒரு மலக்கு இறங்குறார் அந்த ஏரியா, அந்த கதவால. ஃபகால ஹாதா மலக்கும் நஸல இலல் அர்த், அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதோ ஒரு மலக்கு இந்த பூமிக்கு இறங்கி இருக்கிறாரு. லம் யன்ஸில் கத்து இல்லல் யௌம, இன்றைய தினத்தை தவிர இதுக்கு முன்னால் அவர் இந்த பூமிக்கு வந்ததே இல்லை, இன்றைய இந்த தினம் தவிர அவர் இந்த பூமிக்கு வந்ததே இல்லை. ஃபஸல்லம, அவர் என்ன செய்யறாருன்னா சலாம் சொல்றாரு. வகால, ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாரு, அப்ஷிர் பி நூரைனி ஊதிதஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்ல,
நபியே உங்களுக்கு சுபசோபனம், நன்மாராயம், சந்தோஷமான செய்தி, 2 ஒளி நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதுக்கு முன்னால யாரும் அதை கொடுக்கப்படவில்லை அப்படி என்று சொல்லிட்டு ஃபாத்திஹத்துல் கிதாப், அது என்ன அந்த 2 ஒளி தெரியுமா? ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது வஹவாத்தீமு சூரத்துல் பக்ரா, அதே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள். ஃபாத்திஹாவும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் லன் தக்ரஅ பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஊதீதஹு, அதுல ஒரு எழுத்தை நீ ஓதினாலும் அது முழுசாக ஓதிய கூலி உனக்கு கிடைக்கும். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது இல்லா ஊதீதஹுன்னு சொன்னா இந்த அதாவது அந்த முழுமையான அந்த சூரத்தை ஓதினா அபிஷிர் நூர் ஒளின்னு சொன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுல ஓதிற கூலி என்ன? ஒளி. அந்த ஒளி முழுசா என்ன செய்யும்? ஒரு எழுத்தை ஓதினாலும், உங்களுக்கு எழுத்தை ஓதினான்னு சொன்னா ஆண்டு ஓடிட்டு போறதல்ல, அர்த்தம் அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. ஒரு எழுத்துல நம்ம போனாலும் அந்த முழு ஒளியும் எங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்று அந்த மலக்கு சொல்றாரு. அப்ப வகி வந்துருக்கு தானே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரது. வகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வரது. இதுக்கு முன்னால இந்த வசனம் இறங்கலைன்னு அர்த்தம் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கிட்டாரு. இந்த செய்தி எது? இந்த சூரத்துல் ஃபாத்தியாவும் பக்ராவுடைய கடைசிக்கும் இப்படி ஒரு கூலி இருக்கிற இந்த செய்தியை மலக்கு தான் என்ன செய்யறாரு? ஒரு ஸ்பெஷலான மலக்கு என்ன செய்யறாரு? சொல்லிட்டு போறான்றதை நாங்க பார்ப்போம். நம்ம குர்ஆனுடைய சிறப்புகள்ல இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது இது நான் சொன்ன செய்தி 1913 புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்து சஹீல் புகாரில 4724வது இலக்கம் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவர் கான யக்ரவு சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃப் ஓதிக்கிட்டு இருக்கிறார். வைலா ஜானிபி ஹிசானுன் மர்பூத், பக்கத்துல குதிரை கட்டப்பட்டிருக்கு. இது என்ன செய்யறாரு? சூரத்துல் கஹஃப் ஓதிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல ஃபதகஷத்துஹு ஸஹாபத்து, அந்த இடத்துல என்னது? மேகம் ஒன்று என்ன செய்யுது? அப்படி இறங்கி அந்த இவரை சூழ ஆரம்பிக்குது மேலுக்கால். ஃபஜஅல தத்னு வ தத்னு, ஒரு மேகமூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்குது. இவர் ஒரு குதிரையோடு கட்டப்பட்டு இவர் கஃப் ஓதிக்கிட்டு இருக்கிறார். மேகமூட்டம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு வருது. வஜஅல ஃபரஸுஹு யன்ஃபிர், ஆனா குதிரை என்ன செய்யுது? அங்கலைங்கள ஓட ஆரம்பிக்குது. அதை கண்டு கிட்ட வரதை கண்டு குதிரை அங்கலைங்கள ஓட ஆரம்பிக்குது. இவ்வளவு நடந்துச்சு. ஃபலம்மா அஸ்பஹ, இவர் விடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்கிட்ட போய் அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தில்க சகீனா தனஸ்ஸலத் பில் குர்ஆன், குர்ஆன் ஓதுகின்ற பொழுது இறங்குகின்ற அமைதியின் வடிவம் தான் அது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏங்க அந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா காட்டினான் ஒரு படிப்பினையா, இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் குர்ஆன் ஓதலைன்னு அர்த்தம் இல்லை. நபிமார்கள் குர்ஆன் ஓதினாங்க, அது இறங்கல. எத்தனையோ நபித்தோழர்கள் குர்ஆன் ஓதினாங்க, இறங்கல. அந்த நபித்தோழர் மூலம் என்ன செய்யுது? இந்த மெசேஜ் காட்டப்படுகிறது. அப்போ நாங்கள் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது ஒரு அமைதியுடைய வடிவம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இறக்கி வைக்கிறான் என்கின்ற ஒரு செய்தி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமான நேரங்கள் எல்லாம் அந்த நீண்ட துஆல ஒரு வசனம் என்ன? அந்த தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி, குர்ஆனை எனது உள்ளத்தின் பசுஞ்சோலையாகவும் கவலைகளை அகற்றக்கூடிய ஒன்றாகவும் யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. இப்போ குர்ஆன் உள்ளத்துக்கு ஒரு அமைதி தரக்கூடிய ஒரு அம்சம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு என்ன நன்மை? சஹீஹ் முஸ்லிம் இப்படி ஒரு ஹதீஸ் வருது, நம்பரோட சொல்லிக்கிறாரு, எழுதி கொள்வோம்ன்றதல்ல. நாங்க இதுல என்ன வழங்கணும்னா, இவ்வளவு நன்மையுள்ள ஒரு குர்ஆன் அட்லீஸ்ட் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாக என்ன செய்யணும்? ஓத பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும், அவ்வளவுதான். அதுக்காக வேண்டிய ஒரு எண்ணப்பாடை நாங்க என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் சம்பந்தமா நிறைய சிறப்பு சொல்லிக்கிறாங்க. இந்த அறிமுகத்துக்கு நான் இந்த சில சிறப்புகளை மாத்திரம் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தினேன். அடுத்ததாக தொழுகையில கூட நெருங்கி இருக்கின்றவர்கள்ல இந்த குர்ஆன் அறிவுடையவர்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1002வது இலக்கம் அன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன அறிவிக்கிறாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்கள் சொன்னார்கள், லியலீனி மின்கும் உலுல் அஹ்லாமி வன்னுஹா சும்ம அல்லதீன யலூனஹும், என்னோடு நெருங்கி இருக்கின்றவர்கள் அறிவுடையவர்களாகவும் மார்க்க விளக்க முடியவர்கள் தான் என்னோட என்ன செய்யணும்? தொழுகையில நெருங்கி இருக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நெருங்கி இருக்கிறதுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன? சூரத்துல் ஒரு ஆள் என்னது? ஒரு பெரிய சூரத்தை ஓதுறாரு, பின்னால் உள்ளவங்களும் குள்ளுவல்லாவும் தெரியாதவர்கள் முன்சப்ல இருந்தா மிஸ் ஆகினா என்ன நடக்கும்? அவரை கன்ஃபார்மா தெரியும், பின்னால் உள்ள குரூப்புக்கு தெரியாது. அப்ப அவர் அடுத்து அல்லாஹ் பண்ணி ருக்கு போறதா நடக்கும். ஏன்னா தெரியாதுன்னு தெரியுமே. அப்ப அந்த லெவல்ல இல்லாம இயன்ற அளவுக்கு தெரிஞ்சவங்க முன்னுக்கு இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. இயன்ற அளவுக்கு தெரிஞ்சவங்க முன்னுக்கு இருக்கணும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பம். இந்த செய்தி சொல்லுது. இது ஒரு முக்கியமான ஒரு முன்னுரை மாதிரியான விஷயம் குர்ஆனுடைய சிறப்புகளுக்கு. ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம். ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னால், இரவில் குர்ஆன் ஓதுது.
இது ஒரு முக்கியமான டாபிக். ஒரு காலம் இருந்துச்சு, மகரிபுடைய நேரத்துக்கு போகிறோம், நீங்கள் ரோட்டுகளால் போனீங்கன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுற சவுண்ட் என்ன செய்யும், கேட்கும். இதை எங்களை கொள்கையை விமர்சிக்கிற சில சகோதரர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இவங்க வந்த பிறகு என்னது இதெல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நாங்கள் வந்த பிறகு இல்லாமல் போகல, இந்த டிவி இந்த நாடகம் வந்த பிறகு தான் என்ன செஞ்சிச்சு, அது இல்லாமல் எல்லார வீட்லேயும் தான் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஏரியாவில் போகிற இடத்துலயே கேட்கணுமே, எல்லார வீட்லேயும் அது இல்லாமல் போயிட்டு இந்த சீரியல் இந்த நாடகம் வந்த பிறகு. ஆனால் மகரிபுக்கு பின்னால் இரவு நேரங்களில் குர்ஆன் ஓதுற ஓசை என்ன செஞ்சிச்சு, கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்பயும் அதை கடைபிடிக்கணும்னு அம்மா கஷ்டப்படுறாங்க. எப்படி தெரியுமா, புள்ளகளை ஓத வச்சுட்டு இவங்க சீரியல் பார்க்குறது. இந்த நைட்டுக்கு அந்த பழைய கலாச்சாரத்தை நம்ம தொடர்ந்து இருக்கணும் என்பதற்காக வேண்டி நீ ஓதுற ஆண்டு போட்டு அவங்க பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. இது நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த இரவு ஓதுற வளமை தானே, இது ஒரு சுன்னா. அது சும்மா ஒரு கலாச்சாரம் மட்டுமல்ல, அது ஒரு எந்த நேரத்துலையும் ஓதலாமன்றதுக்காக ஓதுனதில்லை. அதாவது ஒரு சுன்னாடி எப்படி விளங்குதுன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல 6563 இலக்கத்தில் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லா அரிஃபு அஸ்வாத ருஃபகத்தில் அஷ்அரியீன பில் குர்ஆன் ஹீன யதுகுலூன பில் லைல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு நேரம் வந்தால் இந்த அபூ மூஸா அல் அஷ்அரி யமன் பகுதியை சேர்ந்தவர். அங்க உள்ள அந்த கோத்திரம் தான் அஷ்அரியா கோத்திரம். அஷ்அரியா வழிகட்ட பிரிவுன்னு சொல்றோமே, அது அந்த அஷ்அரியான சொல் வழிகட்டது இல்லை, அந்த அந்த குரூப்லேருந்து வந்தவங்க. அதுதான் அஷ்அரியான அவருக்கு பேர் வந்தது. இல்லாட்டி அந்த அஷ்அரின்றது ஒரு கோத்திர பேர். அப்போ அபூ மூஸா அல் அஷ்அரி அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இந்த அஷ்அரியங்கள் எங்க இருக்கிறாங்க, அந்த அஷ்அரியா கோத்திரத்தினர்கள் எங்க இருக்கிறாங்க என்று சொல்லி எப்படி தெரியுமா, இரவாகினா அவங்க குர்ஆன் ஓதத்தை வச்சு தெரியுமான்றாங்க ரசூலுல்லாஹ். இரவு ஆகினால் அவங்க குர்ஆன் ஓத ஆரம்பிப்பாங்க, அதை வச்சு இவங்களோட வீடுகள் எங்கெங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓ, இங்க ஒரு அஷ்அரியா அந்த அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க என்று நான் கண்டுகொள்வேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த வளமையை அவங்க செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஆர்வம் விட்டாங்க மற்றவங்களுக்கும். இந்த வளமை மற்ற சஹாபாக்கிட்ட இருக்கல, அஷ்அரியா சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துறாங்க. இரவு நேரத்துக்கு நுழைந்தா அவங்க குர்ஆன் ஓதுற சவுண்டை வச்சு அவங்க எங்கெங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு என்ன செய்யும், தெரியும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவங்களோட வீடுகளையும் எனக்கு தெரியும், பி அஸ்வாத்தியும் மின் அஸ்வாத்தியும் பில் குர்ஆனி பில்லை, இரவு நேரத்தில் கேட்கிற குர்ஆன் ஓசையை கொண்டு அவங்களோட வீடுகளையும் தெரியும், அவங்களையும் தெரியும். எதை வச்சு தெரியுமா, இரவுல ஓதுகின்ற குர்ஆனை வைத்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல எப்படி சொல்றாங்கன்னா, இரவுல ஓதுகின்றன்னு மட்டும் சொன்னா ஹீன யதுகுலூன பில்லை, இரவில் நுழைகின்ற பொழுதுன்றாங்க. அவ என்ன டைம் அது, மகரிப். இந்த மகரிப் முடிகிறதா இரவுடைய ஆரம்பம். அந்த நேரத்தில் அவங்க குர்ஆன் ஓதுறதை வச்சு அவங்களோட வீடுகளை தெரியும்ன்றாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வளமையை மற்ற நபித்தோழர்களுக்கு தெரியப்படுத்துகின்றவன்னா ஆரம்பம். இல்லாட்டி ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியும் இடத்துல என்ன லாபம், அது தெரியப்படுத்துறாங்க மற்ற நபித்தோழர்களுக்கு. அவங்க குர்ஆனை வச்சு தான் நான் அவங்களை கண்டுகொள்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் அவர்கள் நுழைகின்ற போது சீரியல் சவுண்டை வச்சு யார் யார் டிவி பார்க்குறாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்படித்தானே, எங்களுக்கு அந்த சவுண்டை வச்சு இதுதான் தெரிய வருதே ஒழிய யார் குர்ஆன் ஓதுறாங்கன்னு தெரிய போற. அதே நேரத்தில் அதான் சொன்ன அரபுல ஒரு ஒரு அழகான ஒரு உரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டினால் அப்படி ஒரு ஸ்பீச் உண்டு. அவர் அழகான ஒரு ஸ்பீச் அது. அதாவது அக்கீதா ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஸ்பீச், அக்கீதாவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு தலைப்பு. அதாவது தட்டினாலும் தட்டுவாங்கன்னு சொல்லல அவரு. இப்ப ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டு கதவை தட்டினா உங்களோட வீடு அவரை வரவேற்கிற மாதிரி இருக்குதா, வந்தா ரசூலுல்லாஹ் அங்க இருக்கீங்கன்னு சொல்ற லெவல்ல உங்களோட ஊர் இஸ்லாமிய சூழல்ல இருக்குதான்னு ஒரு ஸ்பீச் அது. மற்றவங்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரெடியா தான் நம்ம கதை திறக்கிறேன். வந்தா இதுக்கு பதில் சொல்லலாம், இதுக்கு பதில் சொல்லலாம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படி தெரியும் தானே, அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் வந்த விளக்கம் சொல்லிட்டு கேளாதே, கூடும் கூடாது முடிஞ்சிருமே. அப்ப அது மாதிரி நம்மளோட வீடு இருக்கிறதா அப்படி என்று சொல்லி ஒரு அழகான ஒரு தலைப்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை வச்சு அறிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க எதை வச்சு அறிய வேண்டியதுன்னு சொன்னா, வீட்டுல என்ன நடக்குதுன்றது திட்ட தெரியும். குர்ஆன் சவுண்ட் இன்னைக்கு சத்தம் இல்லாம போகுது, மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா. ஆனா டிவி சவுண்ட் எல்லா வீட்டுல தான் போடுறாங்கன்னு சவுண்ட் என்ன செய்யறாங்க, இதை டிவியில போடுறத பாக்குறோம். ஒரு காலத்துல மகரிபோட வீட்டுக்கு ஒதுங்க மாட்டாங்க, இப்ப மகரிபோட வீட்டுக்கு ஒதுங்கிடுறாங்க. குர்ஆன் ஒரு ஆர்வம் இல்ல, மிஸ் ஆயிருமட்ட பயம். இது சீரியல், அது மிஸ் ஆயிருமட்ட பயத்தை சரியா 6 மணிக்கு போய் என்ன செஞ்சிடறாங்க, இறங்கிடுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய ஒரு சமூகத்தை அடையாளம் கண்டு கொண்ட இரவு நேரத்தில் குர்ஆனை கொண்டு. அப்ப இந்த வளமை ஒரு ஏரியாவால போனா
இந்த குர்ஆன் சத்தம் கேட்கின்ற அந்த ஒரு அழகான ஒரு வளமையை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதாவது வயின் குன்து லம் அரமான, அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இரவு நேரத்துல அவங்களோட இடங்களை அடையாளம் கண்டுகொள்வாங்கன்னு சொன்னாங்க. பகல் நேரத்துல எனக்கு அது தெரியாமல் இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல பகல் நேரத்துல எனக்கு விளங்காது, அவங்களோட விடாது இவங்களோட விடாதுன்னு எனக்கு தெரியாது. இரவு நேரத்துல இந்த அவங்களுக்கு வழியெல்லாம் தெரியாது. இந்த அடையாளம், இந்த குர்ஆன் சவுண்டை வச்சு எனக்கு இரவுல விளங்கும், பகல்ல எனக்கு விளங்காட்டியும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த இரவுல குர்ஆன் ஓதுறது அந்த மாதிரியான ஒரு சுன்னா உயிர்ப்பிக்கிறாண்ட ஒரே ஒரு வழி, நாங்க போய் அதை பார்த்துருக்கிறது இல்லை. நாங்க ஆரம்பிக்கணும், புள்ள புலவ பண்ண தான் செய்யும். நாங்க குர்ஆனை ஓதுறோம், அவங்கள என்ன செய்வாங்க, இப்போ பிள்ளைகளை அதை பார்த்து மகரிபு போறோம், இந்த வீட்டில் வளர்ந்து குர்ஆன் ஓதுறது தான் என்கின்ற ஒரு முறை என்ன செய்யும், உருவாகும். அடுத்தது என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியும் வந்து அதாவது குர்ஆன் ஓதுகின்ற இடம் என்பதற்கு ஒரு செய்தியோடு சொல்றாங்க. பள்ளியும் வந்து இது நான் சொன்னது இரவுல ஓதுறதுக்குரிய செய்தி, அது இரவோட சப்ஜெக்ட் அதுதான். அடுத்த மூணாம் கட்டம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸும் பள்ளிக்கு போய் குர்ஆன் ஓதுற சிறப்பு, பள்ளி குர்ஆன் ஓதுறதுக்கும் உள்ள ஒரு இடம் தான் என்பதற்கான தனியான ஒரு செய்தியை பாருங்க. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, அந்த நின்று கொண்டு பள்ளி சிறுநீர் கழிக்கிறார். அவர் சிறுநீர் கழித்துன்னு சஹாபாக்கள் கோவத்தில் அவர் அதட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் லா துஸ்ரிமு, அதட்ட வேண்டாம், ஒன்று கிரிக்க விடுங்கன்னு சொல்றாங்க. சொல்றோம் ஒன்று கிரிக்க விட்டுங்க என்ற அந்த பொறுமைக்கு தானே, அதட்ட வேண்டாம் நிப்பட்டுங்கன்றது வேற, உண்டு கிரிக்க விடுங்கன்றது அத மாதிரி ஒரு மத சகிப்புத்தன்மை உலகத்துல எவங்களும் காட்டலாது. மத சகிப்புத்தன்மை இஸ்லாத்துக்கு இல்லை என்று சொல்ற இந்த அளவுக்கு சிறுநீர் கழிக்கிறவங்கள நபித்தோட அடிக்க போறாங்க, அந்த அதட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் விடுங்க சிறுநீர் கழிப்பேன்றாங்க. விடுங்கன்னு சொல்லல, சிறுநீர் கழிக்க விடுங்களேன்னாங்க. அப்ப சிறுநீர் எல்லாம் கழிச்சு முடிஞ்சிட்டு அதுக்கு பின்னால அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர் பாரு, ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இன்னஹாதில் மசாஜி, இந்த பள்ளி வாசல்கள் இருக்குதானே, அவருக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், லா தஸ்லுஹு லி ஷைஇன் மின் ஹாதில் பவுல், இந்த மாதிரியான உண்டு கிரிக்கிறதுக்கு வலல் கதிர் அசிங்கங்களுக்குரிய ஒரு இடம் அல்ல, அது பொருத்தம் இல்லாத ஒரு இடம். இன்னமாஹியல் திக்ரில்லாஹ், இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்கு திக்ர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கும், வஸ்ஸலா தொழுவதற்கும், வக்ராஅத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதுவதற்கும். இந்த பள்ளி வாயில்கள் அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் தொழுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் உரிய இடம், குர்ஆன் ஓதுவதற்கும் உரிய இடம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பின்னால எனவே நீங்க வேத்து தண்ணி ஊற்றி கழுவுங்கன்னு சொல்லல, சஹாபாக்கள் அதட்ட போனவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, தண்ணி எடுத்து என்ன செய்ய, அதை கழுவி விடுங்கன்றாங்க. எப்படி இருக்கும்? அதனால அவர் போக்குல ஒரு விஷயம் சொன்னார், அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா, அதாவது யா அல்லாஹ் எனக்கும் முகமதுக்கும் மட்டும் ரஹமத் செஞ்சு வேற யாருக்கும் ரஹமத் செஞ்சிடான்னு விட்டாங்க. கரெக்டா? ஏன்னா அவங்க அதட்டினாங்களே, அவர் மனசுல அந்த அதட்டல் மனசுல இருக்குது, அப்படி சொல்லிட்டு முகமதுக்கு ரஹமத் செய்து விட்டார், காட்டின வழிகாட்டல். இந்த அடிப்படை விஷயம் தெரியாம இருக்குமாண்டெல்லாம் ரசூலுல்லாஹ் யோசிக்கல, அவர்கள் மனநிலையை பயன்படுத்த. இதுல நாங்கள் எங்களுக்குரிய பாயிண்ட் என்னன்னு சொன்னால், கிராஅத்துல் குர்ஆன், பள்ளியில் குர்ஆன் ஓதுதல். அப்ப இது ரசூலுல்லாஹ் வாயாலே சொல்றாங்கன்னா, இது பள்ளிகள் குர்ஆன் ஓதுவதற்கும் உள்ள ஒரு இடம். அப்ப குர்ஆன் ஓதுறதுக்கு எதுக்கும், அதாவது எதுக்கு பள்ளி உரிய இடமோ அதுக்கு டிஸ்டர்ப் அளிக்கக்கூடாது, எதுக்கு பள்ளிகள் உரிய இடமோ அதுக்கு வேறெந்த வேலைகளால என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது என்பதை இங்க முக்கியமா நாம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு அம்சம், குர்ஆனோட சம்பந்தப்பட்ட தொடரா போதா. அடுத்தது என்னன்னா, நான்காவது அம்சம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நான் இப்ப சொன்ன செய்தி 687 சஹீஹ் முஸ்லிம். அடுத்தது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 1881வது இலக்கம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அதினல்லாஹு லிஷைஇன் மா அதின லிநபியி யதகன்னா பில் குர்ஆன், குர்ஆனை ராகம் கொண்டு ஓதுவதற்கு அனுமதித்த அளவில் வேறு எதனையும் ராகம் கொள்ள அல்லாஹ் தஆலா அனுமதிக்கவில்லை. குர்ஆனை மெட்டெடுத்து ராகத்தோட ஓதுறதுக்கு அனுமதித்த அளவில் வேறு எதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதிக்கவில்லை. வேற எந்த எதுக்கும் அவ்வளவுக்கு ஓவராக அந்த மெட்டுல ரசிக்கிறது அது. ஏன்னா மெட்டு ராகம் என்றது ரசனைக்குரிய ஒரு அம்சம், ராகம் மெட்டு என்றது என்னது ரசனைக்குரிய அம்சம். அது இயல்புலையே நாங்கள் விளங்குறோம். சாதாரணமான பெரிய சவுண்டா இருந்தாலும் அந்த மெட்டா இருந்தா பிள்ளைக்கு தூக்கம் போகும். பெரிய பாரமோட நீங்க கீழே போடுறீங்களே, அதை ஒரு ஓர்டர் படி போட்டீங்கன்னா புள்ள தூங்கும். திடீர்னு மாத்தீங்கன்னா முடிச்சிடும். அதை இயல்பு அப்படிதான். ஆகப்பெரிய சவுண்டுக்கும் புள்ள தூங்குறதுக்கான ஓர்டரா கேட்டா, அது ஓர்டரா கேட்டா அது வாட்ட தூங்கும். மெட்டு தானே இது மாறி தனார்படான கட்டினா செய்யாது, அது போகாது. அப்ப ராகத்துக்கண்டு ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த ராகத்துல லயிக்கிறத
ராகம் எடுக்கிறது குர்ஆனுக்கு அனுமதித்த அளவில் வேற எதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதிக்கவில்லை. ராகம் எடுத்து போகுது. இதுல ராகம் எடுத்து போகுதுன்னு நான் கவனிக்கணும் என்னன்னு சொன்னா ஆளை சாகடிக்கிறதுக்கு போகுது. இந்த ரெண்டா பிரிச்சுக்கிறான், கிராஅத்து திலாவத். அது என்ன கிராஅத்து திலாவத்னு சொன்னா அரபுல ரெண்டு ஒன்று தான். தலாண்டாலும் ஓதினா இக்ரா என்றாலும் ஓதினா தான். ரெண்டுக்கும் குர்ஆன் ஒரே இடத்துல தான் பாய்க்கு இவங்க பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அதாவது இந்த நடைமுறையில பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படின்னா பரிபாசையில கிராஅத் என்று சொன்னால் அப்துல் பாசித் ஓதுவாரு, காலை பொத்திக்கிறது விளங்கிட்டா, கண்ணெல்லாம் நீங்க எங்களுக்கு அவர் ஓதும்போது நெஞ்சு வெடிக்கிற மாதிரி எங்களுக்கு இப்போ வெடிச்சிட்டு மாதிரி மாட்டேன், அப்படி ஒரு கிராஅத் ஓதுவார். இது இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு முறை அல்ல. குர்ஆன் ஓதுறது வந்து எங்களை சாகட்டிச்சுக்கின்ற ராகம் மட்டும் கொண்டு மட்டும் இல்லை. ஏன்னா இஸ்லாம் வந்து எதுலையும் ஹலக்கல் முத்தனத்தியும் பொதுவான செய்தி. ஓவரா போறவங்க அழிஞ்சாங்கன்னாங்க ரசூல். இது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொதுவான ஹதீஸ். ஹலக்கல் முத்தனத்தியூன், மிதமிஞ்சி போகின்றவர்கள் அழிந்தார்கள். எத்தனையா இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா கூட யூதர்களுக்கு சொல்றான், அதாவது லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களோட மார்க்கத்துல அளவுக்கு மீறி போகாதீங்க. உங்களோட மார்க்கத்துல அளவுக்கு மீறி போகாதீங்கன்னா அர்த்தம் என்ன? மார்க்கத்துல மிதமிஞ்சுகிற பொழுது ஆதாரம் படாத தலையில சிந்தனைக்கிறதுல நிக்க மாட்டோம். மார்க்கத்துல அளவா போகணும். அப்ப ஆதாரம் தலையில கொஞ்சம் படு. ஆதாரம் என்ன படும் இல்லாடி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யாது. அதான் ஒரு சகோதரருக்கு இந்த கந்திரி இந்த மாதிரியான அதாவது அவுலியாக்கட்ட பேரால நடக்கிறதெல்லாம் பிழைன்ட்டு ஒரு சகோதரர் ஒரு மணித்தியாலும் விளங்கப்படுத்துறாரு. அவர் மிச்சனெல்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு கடைசி சொன்னாரு, என்னதான் இருந்தாலும் சரி நரகம் போனாலும் இதை விட ரெடி இல்லை, நான் நரகத்துக்கு போனாலும் இதை விட ரெடி இல்லை. அப்ப அவர் அதை ஃபர்ஸ்ட் சொன்னார், இதை நேரத்தோட நீங்க செல்லிக்க, நான் இந்த ஒரு மணித்தியாலத்தை இதுல வீணாக்கிக்க மாட்டேன்டார். இது செலவங்களோட நிலைமை என்னன்னா மிதமிஞ்சி போயிட்டாச்சு. பேசி பார்க்கிற ஏழ்மான அளவுக்கு ஏராட்டி இது விடுங்க இந்த கேஸ, சரியா, நான் நரகம் போனாலும் இதை விட ரெடி இல்லைன்னு. இவங்களை யாரு? ஆதாரத்தை தலைக்கு எடுக்காதாக்க. இந்த மாதிரி போனேன்னு அதான் நடக்கும். ஒரு அளவுல நின்றா தான் ஆதாரம் வழங்கும். ஒரு அளவுல நின்றா தான் பேசுறது வழங்கும், ஆதாரம் வழங்கு. டென்ஷன்ல நின்றா வழங்காது. ஹலக்கல் முத்தனத்தியூன், ஓவரா போறவங்க அழிஞ்சாங்க. குர்ஆன்ல இந்த ஓதல் முறைக்கு தானே இது பல இஸ்லாமிய அறிஞர்கள் விதத்தான ஒரு வழிமுறை என்று சொன்னது. இவங்க அதுக்கு சில ஆதாரம் காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ராகத்துக்கு இந்த மெட்ட இடத்துல நான் சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா என்ற குர்ஆன் வசனம் இறங்கின நேரத்தில், மக்கா வெற்றி சம்பந்தமாக முன்னறிவிப்பு வசனம் இறங்கின நேரத்தில் ரஜ்ஜஅஹு கொண்டு வருது. அதாவது தொண்டை குழிக்குள்ள வச்சு ஓதினாங்க. அந்த அர்த்தம் அதுதான். முஸ்லீம்ல வர செய்தி, புகாரில வருது தெரியாது, முஸ்லீம்ல வர செய்தி. ரஜ்ஜஅஹுண்டா அந்த குர்ஆனுடைய சொற்கள் தொண்டை குழியில என்ன செய்யும்? ரோல் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின மாதிரி அதை அறிவிக்கிற சஹாபி ஓதி காட்டுறாரு. அது ஒரு ஓதின மாதிரி அந்த அறிவிக்கிற தாபீன் ஓதி காட்டுறாரு. ஓதி காட்ட கூட சொல்றாரு, நான் இப்ப ஓதி காட்டுவேன், மக்கள் எல்லாம் இங்க க்ரௌட் ஆகிடுவாங்கிறதுக்காக நான் ஓதாம இருக்கிறேன். ரசூல் நாங்க எப்படி ஓதி காட்டேன், நான் இப்ப ஓதி காட்டுவேன்றாங்க. இதை என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு ஆதாரமாக என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. இதுக்கு இந்த கிராஅத் என்ற வகைக்கு, கிராஅத் என்ற இந்த அதாவது வள்ளிஞ்சு கொண்டு ஓதுற வகைக்கு. ஆனா அதுல எந்த ஆதாரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், அளவுக்கு மீறி போறவர்கள் அழிந்தார்கள்னா தொண்டை குழிக்குள்ள ஓதுறாங்கன்னா உச்சரிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆழமாக கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா மீம வந்து எப்படி தொண்டை குழிக்குள்ள ஓதுற? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா அது வருது, மீம் வருது. இதை மீம் எப்படி தொண்டை குழிக்குள்ள போடுற சொல்லுங்க பாப்போம். போட இயலாது. அது அர்த்தம் வந்து அந்த உச்சரிப்பை அடித்தொண்டை எழுதி வர வச்சாங்க ரசூலுல்லாஹ். அந்த சவுண்ட் உச்சரிப்பு இங்க இருந்தாலும் சவுண்ட் என்ன செய்யறது? ஒரு ஆழமான சவுண்டை வர வச்சு சொல்லி இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முகமெல்லாம் வீங்கி அட்டச்சி அதுக்கு ஒரு குரு பிரவுனு குந்திட்டு இருக்கும். லா இல்லாஹ இல்லல்லாஹ் முடிய ஓடுறானே. அது வந்து குர்ஆனை கேட்கறது அப்படி போயிட்டு இருக்கும். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் மாலிக்னு ஓதிட்டு என்னதுக்கு தான் மறுபடியும் முன்னுக்கு போறான்னு இல்ல. மாலிக் வந்து மறுபடியும் முன்னுக்கு போகுது. மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் டீ குழந்தையாக்கு நபுது நிப்பட்டது. நிப்பட்டு மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் முன்னுக்கு போறது. அப்படி என்னன்னா பின்னால் உள்ள பிஸ்மில்ல பிடிக்கிறது. அடுத்த சூரத்துக்கு வர பிஸ்மில்லைக்கு தானே. அப்ப வலதாலீன பிஸ்மில்லாஹின்னு ஆரம்பிக்கிறாங்களே. பிஸ்மில்லாஹி ரப்பில் வலதாலீன பிஸ்மில்லாஹி ரப்பில் ஆலமீன் அடுத்த சூரத்துக்கு போறதுக்கு. இது கடமை. இது ஒரு இதுக்கு தான் சொல்றது ஓவரா போறது. அதனால அந்த கிராத்து முறை தானே அது எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, அது ஒரு விதத்தான ஒரு கிராத் முறை. அதை நாங்கள் பழக்கக்கூடாது. அது யார் என்ன சொன்னா அந்த கிராத் அந்த மெத்தட்ல ஓதுறது இஸ்லாம் அனுமதிச்ச ஒரு முறை அல்ல. அடுத்ததுக்கு தான் சொல்லுவாங்க திலாவத்துன்னு சொல்லி. இது நம்ம சாதாரணமாக ஓதுற மாதிரி ஓதுறது திலாவத். அது வந்து எனது ப்ரொஃபஷனல் ஆகிக்கணும், குரலெல்லாம் குவாலிட்டி ஆகிக்கணும். அப்படி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது கோசல் ஆகி அதை எப்படி தொண்டைக்குள்ள பழகிறேன்லாம் கோசல் ஆகி அந்த முறை தேவையும் இல்லை. அந்த முறை என்னது தேவை? இந்த முறையெல்லாம் தொழில் வைக்கலாம். அந்த முறை தொழில் யார் நிற்பாங்கன்னு கால நிற்க மாட்டாங்க.
இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த இலகுவான முறை. ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி ஓதுவாங்கன்னு ஆயிஷா எல்லாம் அறிவிச்சுக்கிறாங்க, அந்த முறையில உள்ளது. அதனால ராகம் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மீறி போவது இஸ்லாம் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. இதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தஜ்வீத், நான் சொல்ல பின்னால் என்ன செய்ய அதை நான் சொல்றேன். ஏதோ குர்ஆன அழகா ஓதுறதை இஸ்லாம் விரும்புது. எனக்கு குர்ஆன் அழகா ஓத தெரியாம இருந்தா அழகா ஓதக்கூடிய ஒரு அவரை தான் நான் முற்படுத்த பார்க்கணும், அவரை தான் என்ன செய்யணும் முற்படுத்த. ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, மல்லம் யத்தகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, குர்ஆனை ராகம் கொண்டு ஓதாதவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. நான் சொல்றேன், என்னை சேர்ந்தவர் அல்ல, ராகம் கொண்டு ஓதாதவர் எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த குர்ஆனி அந்த ராக முறைக்கு தானே அது ஒரு இஸ்லாமாக அறிமுகப்படுத்திய ஒரு புதிய முறை. நீங்க சரியா அதை வழங்கணும்னா பைபிள ஓதுறாங்க தானே, அதையும் கேளுங்க. அதே போல அந்த தோராவை ஓதுறாங்க தானே யூதர்கள், அதையும் கேளுங்க. பகவத்கீதை ஓதுறதையும் கேளுங்க, குர்ஆனையும் கேளுங்க. உங்களோட கொமனான அந்த கல்பால ஜட்ஜ் பண்ணுங்க, இது நல்லா பாருங்க. அதுக்கு அட்டிச்சு மியூசிக் இல்லாட்டி ஏறாது பைபிள், மனைவி தானே மியூசிக்கோட தான் பைபிள் போகும். அங்கே தோராவை கேட்டீங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பனை ஓதுறதுக்கு அதுக்கு சமனாகிக்கும். அப்போ அந்த ஒரு மற்றவன் ரசிக்கிற லெவலில் இல்லை. எங்கடவங்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த லெவலுக்கு கொண்டு போய் எடுத்துறாங்க. சில டைம்ல குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் அழகாக ஓத வேண்டியது அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்போ உதாரணமாக பள்ளியில் அதான் என்பது ஒரு அழகாக இருக்க வேண்டியது, சம்பள லேசிக்காக என்ன செய்யறாங்கன்னா நல்ல வயது போனவராக கொண்டு போய் என்ன செய்யறது வாங்க சொல்றதுக்கு நியமிக்கிறது. அப்ப நியமிச்ச உடனே அந்த அதான்ல ஒரு இன்பம் என்ன செய்யாது, அதுதான் அந்நிய மக்கள் கேட்கிற ஒரே ஒரு அம்சம். அது ஒரு அளவோட ஒரு இன்பமாக்கி நீட்ட தேவையில்லாத இடத்துல நல்லா நீட்டி கொண்டு போய் நீங்க திடீர்னு உதாரணமா ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலஸ்ஸலா வந்து எப்படி முடியும், ஹய்யா அலஸ்ஸலா முடிஞ்சு ஒரு ராகத்தோட ஹய்யா அலஸ்ஸலான்னு முடிக்கலாம். இந்த சலா இதுதானே, அது ஹய்யா அலஸ்ஸலான்னு போகல. இடையில ஒரு ஆள் பாங்க கேட்டான்னு வைங்களே, இது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வா ஹய்யா அலஸ்ஸலாவா ஹய்யா அலல் பலாவே ஆன்னு நிற்கும். இதுல ஒரு அற்புதமான பாகம் நாங்க கேட்டேன் அப்படின்னா, ஹய்யா அலஸ்ஸலா நீட்டு போய் மூச்சு நின்றவருக்கு நின்று ஆன்னு மறுபடியும் வர. அதனால அதை நீட்டு வாஜிப்பா நினைக்கிறாங்க. வணங்கிட்டா அதான் என்றது நல்ல அழகா இருக்கணும், உச்சரிப்பா இருக்கணும், நீட்டிக்கன்னு போகக்கூடாது. அதாவது இன்றைக்கு அதான் இக்காமத்துக்கு டைம் போட்டிங்கன்னா 10 நிமிஷம் அதான் இருந்து அதான் முடியவே என்ன செஞ்சு 6 நிமிஷம் முடிஞ்சிருது. வணங்கிட்டா அவன் 4 ரக சுன்னதெல்லாம் தொலையலாம். இன்னைக்கு அதான் வந்து ஷோர்ட்டா 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துல முடிகிற அளவுக்கு இருக்கணும். அதான் அதான் என்ற அம்சம். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த ராகம் மெட்டுல தான் இன்றைக்கு எல்லாத்தையும் நிலைநிறுத்தி கிடைக்கிறாங்க. அது ஒரு பிழையான ஒரு அம்சம், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆனை படிச்சது ஒரு அம்சமா, அடுத்த அம்சம் ஒரு 6வது அல்லது 7வது அம்சம் இகாபு மன் அஅரத. குர்ஆனை புறக்கணிக்கின்ற பொழுது என்ன பாவம். நிறைய செய்திகள் நாங்கள் அதை கேட்டிக்கிறோம், அது நாங்கள் வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன செய்தி, ஒரு புதிய மாதிரியான ஒரு செய்தின்னு சொல்றேன். சஹீஹ் புகாரில 1017வது இலக்கம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கரஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நஜ்ம பி மக்கா. ரசூலுல்லாஹ் வன்-நஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா கவா என்ற சூரத்தை ஓதுறாங்க மக்கால. ஃபஸஜத ஃபீஹா, அதுல சுஜூதுடைய வசனம் பாருங்க, ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்தார்கள். வஸஜத மன் மஅஹு கைரு ஷைഖின், ரசூலுல்லாஹ் அவரோடு உள்ள எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அவர் ஒரு வயது போனவராக இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அகத கஃபன் மின் ஹசா உத்ரா, கொஞ்சம் மண்ணை எடுக்கிறார், நல்லா கொஞ்சம் கல்லை எடுக்கிறார். எடுத்துட்டு பார்க்குறா எல்லாரும் சுஜூத் செய்கிறாங்க. இவர் நினைக்கிறார் என்னது, அங்கே வைத்து வைக்கிறேன் சரிதான், இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது என்னது சரிதான் என்று சொல்லி அப்படியே சொல்றார். அவர் என்ன சொன்னார், இப்படின்ட்டு இது எனக்கு போதும், இது எனக்கு போதும்னு வச்சார். அப்போ அது உண்மையை அதை சொல்றேன்னா, ஒருத்தர் சுஜூது செய்யாமல் வேறு ஒரு குர்ஆன் வசனம் போது அவருக்கு அவர் சுஜூத் செய்ய நினைக்கல வேறு. இந்த மாதிரி வேலை செஞ்சா மண் எடுத்துட்டு இது போதும் சுஜூதுன்னு சொன்னா, அது குர்ஆனை கிண்டல் செய்வது போல, குர்ஆனை நக்கல் செய்வது போல, குர்ஆனை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு அம்சம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற மாதிரி அம்சம். அந்த ஹதீஸ்ல வருது, அவர் காஃபிராக கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன், இறை நிராகரிப்பாளராக மாறி. உணர்வுகள் அப்படி இருந்தா அந்த உணர்வு தானே மனுஷனை ஈமானை குஃப்ரை தீர்மானிக்கிறது. அந்த உணர்வு என்ன செய்யும், அவரை ஸ்டெப் பை ஸ்டெப் பையா குஃப்ர்ல கொண்டு வந்து விடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி இருக்கும், தொழுவோம் சுஜூத் எப்படி செஞ்சு கொள்வோம் இருக்கும். செகண்ட் ஸ்டெப் தொலாட்டி நான் லாயிடால முஸ்லா சொல்லிக்கிறான்னு அவருக்கு தெரியாம அப்படியே போய் என்ன செய்யும், எல்லாம் உண்டு தான் அவருக்கு என்ன செஞ்சிடும் போய். அதான் மனிதனுடைய உணர்வு தான் அவங்கள்ட்ட வழி நடத்திட்டு போறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி. குர்ஆனை நாங்கள் புறக்கணிக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு. அடுத்ததாக வந்து சஹாபாக்கள் இந்த குர்ஆன் விஷயத்தில் எவ்வளவு பேணுதல் காட்டினார்கள், எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு என்பதற்கான சில செய்திகளை பாருங்க. அதாவது முதலாவது செய்தி புகாரியில 4653வது இலக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன வ ஹுவ ஹாஃபிஸ். இந்த இதை கேளுங்க, இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். குர்ஆன்
ஹாஃபிலான நிலையில், குர்ஆனை மனனமிட்ட நிலையில் யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அவர் வந்து மஅஸ் சஃபரத்தில் கிராமில் பரரா, நல்லவர்களோடும் தூய்மையானவர்களோடும் சங்கை மிக்கவர்களோடும் மறுமை நாளில் இருப்பார். இந்த குர்ஆன் அந்த ஹாஃபிலான நிலையில ஓதுறவர். அப்ப இதுல வந்து குர்ஆன் ஹாஃபிலா எந்த அளவுக்கு ஹிஃபுல் இருக்கு அந்த அளவுக்கு நன்மைக்குன்னு அர்த்தம். முழு குர்ஆனுக்கு ஹிஃபுல் ஆகினா அதுக்கு நன்மைக்குன்னு அர்த்தம். சொல்லுவாங்க என்னது விளங்காம பாடமாக்கி வேலை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. விளங்காம பாடமாக்கி வேலை இல்லைன்றது எங்களோட சொந்த கருத்து. விளங்கணும் என்றது பெரிய நன்மை, குர்ஆனை கட்டாயம் விளங்குறதுக்கு முயற்சிக்கணும் என்ற ரெண்டாவது அம்சம். விளங்காம பாடமாக்கி வேலை இல்லைன்றது என்னது, அது ஒரு தவறான ஒரு கருத்து. பாடமாக்கின சிறப்பு, அதுக்கு பிறகு விளங்காம தான் அது பிழை. குர்ஆனை விளக்கமான நிலையில் அதை மனநமிட்ட நிலையில் ஓதுறவர் நாளை மறுமை நல்லவர்களோடு இருப்பார். வமஸலுல்லதி யக்ரஉ, இந்த குர்ஆனை வஹுவ யதஆஹத் வஹுவ அலைஹி ஷதீத், ஓத கஷ்டப்பட்டு கண்டு நாக்கு அதுக்கு இடம் கொடுக்காம மிச்சம் பிரட்டி ஓதுற அவர் குர்ஆன். ஆனா அவர் தொடர்ந்து ஓதுறார். அவர் என்ன செய்யறாருன்னா குர்ஆனை கஷ்டப்பட்டு கண்டு தொடர்ந்து ஓதுறார். அவர் உச்சரிப்பு சரியா வருது இல்லை, அவருக்கு நாக்கு பெறலுது, ஆனா தொடர்ந்து ஓதுறார். இப்படி ஓதுகின்றவர்களுக்கு 2 கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவருக்கு உண்டு, இவர்களுக்கு எத்தனை கூலி? 2 கூலி உண்டு. காரணம் உண்டு, ஓதியது, 2வது கடுமையாக அதற்காக பாடுபட்டது. சிலவங்க சொன்னா குர்ஆனை ஓதுறது இல்லை, ஏண்டா பிழை வருது அடிக்கடி. இப்போ பிழை வந்தா கருத்து மாறி இருந்தானே, கருத்து மாறினா பெரிய பெரிய அர்த்தங்களை வந்துடும். அதனால நான் குர்ஆன் ஓத ஏலாண்டணும். இப்படி ஒரு சாட்டை கொண்டு என்ன செய்யக்கூடாது. ஆர்வம் உள்ளவனுக்கு இந்த சாட்டு வாயால வரவே வராது. உங்களுக்கு தெரியுமா, நான் இன்னொரு மொழியை வந்து படிக்க ட்ரை பண்றல, காரணம் வந்து எனக்கு வேற கருத்துக்கள் வந்துட்டேன்னா யாரும் சொல்றல அப்படி. ஏன்னா அவனுக்கு ஆர்வம் மிக்கிறதுனால அப்படித்தான் கொஞ்சம் படிப்படியா படிச்சாதான் முன்னேற பண்ணுவோம். அந்த மாதிரி மற்ற மொழிக்கெல்லாம் சொல்றவர் குர்ஆனுக்கு வரக்குள்ள மட்டும் காகிதா மாத்தி கொள்வாங்க. ஏன்னா சோம்பேறித்தனத்துல. அப்ப குர்ஆனை மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ஓதினா அல்லாஹ் கூலி தருவான்னு ஹதீஸ் இல்லாமலே வழங்கலாம் மனசுக்கு. ஏன்னா நாங்க வந்து வேணுமென்று ஓதல, அதுக்கு மெனக்கெடணும். அதுக்கு அதுல வந்து வார அந்த நாக்கு பேசகளுக்கு எல்லாம் 2 கூலி தருவான் ட்ரை பண்றதுக்காக வேணும். இஸ்லாம் வந்து எண்ணத்தோட சம்பந்தப்பட்ட மார்க்கம், வெறும் செயலோட சம்பந்தப்பட்ட மார்க்கம் அல்ல. தொழுகையற்றவர்களுக்கு கேடுதானன்றதுக்கு விட குர்ஆன் தெளிவா சொன்னது, தொழுகை யாருக்கு கேடுதானதை தெளிவா சொல்லி. ஏன் செயலோட மட்டும் சம்பந்தம் இருந்தா அதை சொல்லாது, எண்ணத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அதை இஸ்லாம் சொல்லுது. இப்ப நாங்க என்ன செய்யணும், குர்ஆன் ஓதுற விஷயத்துல திக்கினாலும் சரி மாறினாலும் சரி கவனம் எடுக்கணும். நிறைய பேருக்கு என்ன விஷயம், எனக்கு ஐன உச்சரிக்க தெரியாது, எனக்கு காஃப் உச்சரிக்க தெரியாது, நான் இன்னொரு மொழியில இருக்கிறேன், உச்சரிக்க தெரியாம தான் இருக்கும். சிலவங்களுக்கு சில மொழி வரவே வராது, சிலருக்கு சில உச்சரி. நான் கேட்கிறேன், ஈஜிப்ட் உள்ளவங்க அரபி இல்லையா, சில மொரோக்கோ இருக்கிறவங்க அரபிகள், சோமாலி அந்த ஏரியா அழிக்கிறதும் அரபி அழிக்கிறோம், சூடான வரவே வராது. ஜி மஸ்கித் தான், ஜி மஸ்கித் நினைக்கிறானே, மஸ்ஜித் இல்ல. பாகிஸ்தான் சகோதரர்களும் அரபு லேசா ஆளலாம், அதுல சாதாரண மக்கள்கிட்ட பேச வருவோம், அந்த லா என்ன செய்யாது, வரவே வராதுதான். ஏன்னா ஜா உச்சரிப்பு அவங்க அதில் பழகிட்டாங்க. இப்போ அதுக்காக வேண்டியது உங்களோட நாக்கு நாளை மறுமையில் 2 துண்டா வெட்டப்படும் சொல்றதுக்கு அது பிழை. நாங்க வந்து குர்ஆனை ஓதி அதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கு முயற்சிக்கணும். அதுல பிழை விட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கூலி தருவான். நான் எடுக்கிற முயற்சிக்கு கூலி தருவோம், கஷ்டப்பட்டு ஓதுறாங்க. ஆனா அப்ப இதுல விளைக்கிறோம், நல்லா 7 மாதிரி இருந்து ஓதாம இருந்த இவ்வளவு பாவம் இருக்கும். 7ஆவன் ஓதின நன்மை என்ன, 7 மாதிரி இருந்து ஓதாம இருந்து அது என்னது, ஒரு மிகவும் பாவமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு அழகான செய்தி, குர்ஆனோட சஹாபாக்கள் எவ்வளவு கவனமா இருந்தாங்கன்றதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. புகாரில் 1165வது செய்தி, சயீத் அல் மக்பூரி அறிவிக்கிறாரு. கால அபூ ஹுரைரா பிற்காலத்துல அந்த ரசூலுல்லாஹோட காலத்திலேயே சொல்றாங்கன்னா, யகூலு நாசு அக்தர் அபூ ஹுரைரா நிறைய அறிவிக்கிறாரு, ஒரே பார்த்தாலும் கூட செய்தி அறிவிக்கிறாரு அப்படி என்று மக்கள் பேசிக்கிறாங்களே. அப்ப அப்படி என்று சொல்லி அபூ ஹுரைரா சொல்றாரு, ஃபலகீது ரஜுலன் ஃபகுல்து பிமா கர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரியா ஃபில் அர்த். ஒரு ஆளை பிடிச்சி கேட்கிறாரு, அபூ ஹுரைரா நிறைய அறிவிக்கிறதுக்கு ரீசனா எப்படி வழங்கப்படுத்துறான்னு பாருங்க. ஒரு ஆள் பிடிச்சி கேட்கிறார், நேத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில என்ன ஓதினாங்க கேட்கிறாங்க. இன்றைக்கே நம்மளுக்கு எத்தனை பேர் மறந்துச்சு, சரியா? நேத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில என்ன ஓதினாங்க. அவர் அப்படி நிக்கிறாரு, சரியா? அவருக்கு தெரியாது, யார் ஓதி தெரியாது, நாங்க ஓதி இல்லை, ரசூலுல்லாஹ் ஓதி அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்ப என்ன இஷா தொழுகையில ஓதினாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்ப ஃபகால அது எனக்கு தெரியாதுன்றாரு. ஃபகுல்து லம் தஷ்ஹதா, நீங்க இஷா தொழுகையில ஈக்கலையான்னு கேட்கிறாரு. இவர் திருப்பி அவர் விளங்கப்படுத்துறத கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்துறாரு. நீங்க இஷா தொழுகையில இருக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, கால பலா நான் இஷா தொழுகையில இருந்தேன்றாரு. ரசூலுல்லாஹோட இருந்தேன் தான், இவருக்கு தெரியும் இருந்தேன்லாம் விளங்கப்படுத்த சொல்றாரு. நான் இருந்தேன் தான். குல்து லாக்கின் ஆனா லா அத்ரி, அதாவது
அது சாரி அவர் சொல்ற என்றாலும் எனக்கு தெரியாது என்றார். குல்து லாக்கின் அன அத்ரி, ஆனா எனக்கு தெரியும் இன்னென்ன சூரத்தை ரசூலுல்லாஹ் இந்த ரக்காத்துல ஓதினார்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா வழங்கப்படுகிறார். எனவே அதை நான் கூட அறிவிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் வைக்கிற ரசூலுல்லாஹ் நேத்து இஷாக்கு என்ன ஓதினாலும் நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். அதனால நீங்க அறிவிக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இஷா தொழுகையில் இந்த 2 சூரத்தையும் ஓதினார்கள் உங்களுக்கு அறிவிக்கலாம் அர்த்தம் தான். நான் அறிவிப்பேன், நான் அதை ஞாபகத்தில் வைக்கிறேன் என்று அபூ ஹுரைரா வழங்கப்படுத்தார். இது சஹாபாக்கள் குர்ஆன் விஷயத்துல ஏற்படுத்திய ஒரு கவனத்தை காட்டுது. குர்ஆன் விஷயத்துல ஏற்படுத்தி ஒரு கவனத்தை ஒரு அடையாளமாக இது காட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 1733. இது குர்ஆன்ல காட்டின இன்னொரு கவனத்தை பாருங்க. அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்துல்லா என்று மட்டும் வந்த ஹதீஸ்கள்ல அது அர்த்தம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அப்துல்லான்னு வந்தா அவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். நிறைய அப்துல்லா இருக்கிறாங்க. ஆனா அப்துல்லான்னு மட்டும் போட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அர்த்தம். قال بينما نحن مع النبي صلى الله عليه وسلم في غار بمنى اذ نزل عليه والمرسلات عرفا. நாங்க மினால உள்ள ஒரு குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்து கொண்டிருந்தோம். இது மூன்றாவது குகை. முதல் குகை அதாவது இந்த ஹிரா குகை, இரண்டாவது தவுர் குகை, அது தவுர் குகை, மூன்றாவது மினால ரசூலுல்லாஹ் ஒரு குகையில இருந்திருக்காங்க. அது என்னது? மினால அந்த இருக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் அந்த உம்ரா அந்த டைம்ல குகையில இருந்திருக்காங்க. எந்த ஒளிஞ்சலுக்கும் இல்லை, சும்மா அந்த நேரத்தில் ஒரு வல்முர்சலாத்தி என்ற சூரா ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிச்சு. வ இன்னஹு லா யத்லுஹா, ரசூலுல்லாஹ் அதை ஓதிக்கொண்டிருந்தார்கள். வ இன்னி ல அத்லகாஹா மின் ஃபிஹி வ இன்ன ஃபாஹு லருதபும் பிஹா. ரசூலுல்லாஹ் அதை கிடைச்சி ஓதி கொண்டிருக்கிறாங்க. நபியோருடைய வாய் அந்த வல்முர்சலாத்தின் மூலம் அப்பதான் ஈரமாகி கொண்டிருக்கிறது. நான் அதை எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்பதான் இறங்கி அப்பதான் அதை என்ன சொன்னா பச்சை எடுத்துக்கிறது. அப்படி நான் என்ன செய்தேன்? கேட்டுக்கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இது வசபத் அலைனா ஹய்யத்துன், பாம்பு ஒன்று வந்துச்சு. அன்னைக்கு பாம்பு ஒன்று வந்தது. இதுல நிறைய படிப்பினைக்கு இந்த ஹதீஸ்ல பாம்பு ஒன்று பாஞ்சி வந்துச்சுன்றான். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அதை கொல்லுங்க, அதை கொல்லுங்கன்னே ஃபபுதர்னாஹா, கொல்றதுக்கு அவசரமா நாங்க போனோம். ஃபதஹபத், அது ஓடிச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உக்கியத் ஷர்ரக்கும் கமா உக்கியத்தும் ஷர்ரஹா, நீங்க அதனுடைய தீங்கிலிருந்து எப்படி தப்பினீங்களோ உங்களோட தீங்கிலிருந்து அது தப்பிட்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க எப்படி அதோட தீங்கிலிருந்து தப்பினீங்களோ அது போல அது உங்களோட தீங்கிலிருந்து என்ன செஞ்சுட்டு தப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது கொத்தவும் இல்லை, அதோட உசுறு போகவும் இல்லை, ரெண்டு நடந்துட்டு. இதுல என்ன செய்தினா இங்கதான் பாம்பு கேஸ் வருது. இந்த பாம்பு கதையை இந்த செய்தி அங்க ஜாயின் பண்ணாட்டியும் இதே மாதிரி ஒரு பாம்பு கதை சொல்லுவாங்க. இதுக்கு தவுர் குகைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்னது காலை போட்டு ஓட்டை அடைச்சிட்டு இருந்தாங்களா, அது குத்திட்டு இருந்துச்சாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இட்டு கட்டப்பட்ட லைஃபான செய்திகளை வரக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்னு நடக்கல. ஏன்னா சஹீஹான ஹதீஸ்லாம் விட்டுருவாங்க. உடனே இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி இப்படி ஒன்று வந்தது என்று. ரெண்டாவது குர்ஆன் ஓதக்கூடிய பாம்பு வரும். இந்த ஹதீஸ்ல என்ன விளங்குன்னா குர்ஆன் ஓது ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதினாலும் சில நேரத்தில் என்ன செய்யலாம், பாம்பு வரலாம். அதை நம்ம விளங்கிக்கிறோம். ஏன்னா உலகத்துல நியதி அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்புக்கு என்று சொல்ற டைம்ல பாதுகாப்பு கிடைக்கும். வல்முர்சலாத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினா இடத்துல ஓதினாலும் வரக்கூடிய பாம்பு என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கணும், பேசாம இருங்க, இந்த ஏரியாவில் அவருக்கு கடிக்கலான்னு சொல்லணும். அப்படியே சொன்னாங்க, அடிங்க நாங்கள் சொல்லாங்க. அது எப்படி தப்பிச்சோ அது மாதிரி நீங்களும் தப்பிட்டீங்கன்னு காரணம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ குர்ஆன சஹாபாக்கள் அந்த எடுத்துக்கொள்றதுக்குள்ளே ஆர்வம். உதாரணமா ஒரு சப்ஜெக்டை புதுசா சொன்னா என்னோட உள்ளத்தை எப்படி தெரியுமா இருக்கும், கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து நீங்க செல்லத்தை அப்படியே நோட் பண்ணிக்கிறதுனா என்னோட மனநிலைங்க அடுத்த வேலை தான் இறங்குறது அவருக்கு தெரியாது. திடீர்னு இறங்கிச்சு உடனடி ஒரு இதில் கவனம் செலுத்துறாரு. அந்த செய்தியை முழுசா வல்முர்சலாத்தி எடுத்துக்கொள்ளணும் இடத்துல என்ன செய்யறாரு, கவனம் செலுத்துறாரு. கிடைச்ச இடத்துல படிக்கிறது, கிடைச்ச இடத்துல படிக்கிறது. திட்டமிட்டு படிச்சீங்கன்னா படிக்க மாட்டோம். கிடைச்ச இடத்துல படிப்போம் என்கின்ற ஆர்வம் நபித்தோழர் இடத்துல இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது இது முக்கியமான ரசம். அடுத்தது குர்ஆன் வந்து அவசரமாக மறந்து போகக்கூடியது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது பாருங்க சஹீஹ் புகாரில 2512வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சமிஅன் நபி, யாருக்கு மறந்துச்சுன்னு பாருங்க, புகாரில வரக்கூடிய செய்தி. சமிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யக்ரவு ஃபில் மஸ்ஜித், ரசூலுல்லாஹ் வீட்ல இருந்திருக்காங்க. பள்ளியில வந்து குர்ஆன் ஒரு சத்தம் கேட்குது. என்னது, அந்த ஒரு குர்ஆன் வசனம் ஒரு சத்தம் கேட்குது. திடீர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து செய்வானாகன்றான். இந்த ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்ற டைம்ல ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, அரபுல வந்து இறந்தவர்களுக்கு எழுதுகின்ற பொழுது நூல்கள் என்ன செய்வாங்கன்னா
அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று எழுதுவாங்க. உயிரோடு உள்ளவங்களுக்கு எழுதுகின்ற பொழுது ஹஃபிதஹுல்லா, அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக, உலக விஷயத்திலையும் மார்க்க விஷயத்திலையும் பாதுகாப்பானாக எழுதுவாங்க. இது ஒரு நடைமுறை, நாங்களாக செஞ்சுக்கிற ஒரு நடைமுறை, தவறு இல்லை. இதுக்கு மாத்தமா செஞ்சா பிழைன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு மாத்தமா செஞ்சா பிழைன்னு அர்த்தம் இல்லை. அதே நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம். இந்த ரஹிமஹுல்லாவை நாங்கள் எப்போ டெவலப் பண்ணிருந்தானே, இங்க என்ன செய்ய மருகுமன்ட்டாங்க, அல்லாஹ்வின் அருள் செய்யப்பட்டவர். மருகுமன் அர்த்தம் என்ன, அல்லாஹ்வின் அருள் செய்யப்பட்டவர். அவங்க ரஹிமஹுல்லான்னு துவா தான் கேட்டாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யறான், என்ன செய்வானாக செஞ்சுட்டான் என்று மருகுமன் என்ன செஞ்சாங்க, வேறப்பட்ட மருகுமன் செல்லப்படாது. எங்களுக்கு என்ன தெரியும், அல்லாஹ் மர்ஹூம் இன்ஷா அல்லாஹ், அல் மர்ஹூம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர் ரஹ்மத் செய்யப்பட்டவரா இருப்பாரு சொல்லணும். மர்ஹூமோட நான் செஞ்சிடக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடாது. சரி, அப்ப ரஹிமஹுல்லா அல்லாஹ் தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அந்த மனுஷனை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லக்கத் அத்கர்னி கதா வ கதா ஆயத்தன் அஸ்கத்துஹுன்ன மின் சூரத்தின் கதா வ கதா, மின் சூரத்தி கதா வ கதா. நான் மறந்து போயிருந்தேன் ஒரு சூரத்துல இன்னென்ன வசனங்கள் அவர் எனக்கு ஞாபகப்படுத்திட்டாருன்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ்க்கு இறங்க கூட எல்லாம் சொல்லி பிடிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு அந்த சூரத்துல 2 வசனம் மறந்து போயிருக்கு. அதை இந்த மனிதர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. ரசூலுல்லாஹ் வீட்டுல எழுந்திருக்கிறாங்க, கிராத் வீட்டுக்கு கேட்குது, அவர் பள்ளியில ஓதுற சவுண்ட் வீட்டுக்கு கேட்குது. ரசூலுல்லாஹ் அதை கேட்டு கட்டிக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிற டைம்ல அந்த வசனத்தால போக கூட இந்த 2 வசனம் ரசூலுல்லாஹ், இது நான் மறந்து இருந்தேனே என்ற வசனம் ஞாபகம் வருது. ஆயிஷா சொல்ல, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும், நான் மறந்திருந்தேன், நான் வீழ்த்தி இருந்தேன்றாங்க. அந்த வசனம் எனக்கு என்ன செய்யுது, இவர் ஞாபகப்படுத்திட்டாரு அப்படின்னு வருது. இது எதுல வருது, சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக பாருங்க என்னன்னு சொன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன். இது குர்ஆனுடைய மறதி சம்பந்தமான செய்தியா. பிஸ்மாலி ரஜுலி அய்யகூல நஸீது சூரத கைத் வ கைத் அவ் நஸீது ஆயத கைத் வ கைத் பல் ஹுவ நுஸ்ஸிய. நான் அதாவது இப்படி சொல்ல வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ், அதாவது மோசம், அப்படி சொல்றது பொருத்தமில்லை என்றானோ. நான் இந்த சூரத்தை மறந்து விட்டேன், இப்படி சொல்ல வேணாம், இந்த வசனத்தை நான் மறந்து விட்டேன், அப்படி சொல்ல வேண்டாம், அது மோசமான வார்த்தை என்ன சொல்றாங்க, எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இப்படி ஒரு தடை நாங்க நினைக்கணுமா இல்லையா. அப்ப நான் இது நாங்க வராது தடைக்கப்பட்டவைகளோட செக்ஷன் தான் படிச்சுட்டு வந்தோம், அதுல இந்த ஹதீஸ் பின்னால வரும். அப்ப அது ஒரு செய்தி என்னது, நான் மறந்து விட்டேன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ். குர்ஆன் இன்னொரு காரியத்தால் மறக்கடிக்கப்படும், உலக விஷயமே ஏதோ ஒரு விஷயத்தால மறக்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லுங்க. மத்த மாதிரி சொல்வது நீங்க மோசமான வார்த்தை பேசுறதுக்கு ஆதாரம் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் முஸ்லிம் 1879வது இலக்கம். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால், குர்ஆன் இது ஒரு 8வது 9வது செய்தியா வரும். ஒரு 5-10 நிமிஷம் தாங்க, சரியா. 8வது 9வது செய்தியா வரும். என்னன்னு சொன்னால், குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏதோ தஜ்வீதோட உங்களுக்கு சம்பந்தப்படுத்தி சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வசனங்களையும் எடுத்தோம், ஓதின முறையும் எடுத்தோம். இது 2 வழங்கும். ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து இந்த சமுதாயம் வசனங்களையும் எடுத்துச்சு, ஓதின முறையும் என்ன செஞ்சுச்சு, எடுத்துச்சு. வசனங்களை மட்டும் பாதுகாத்து ஓதின முறை அவனோட இஷ்டத்துக்கு ஓதினு வாங்கக்கூடாது. வசனங்களையும் எடுத்துச்சு, எப்படி ஓதுதல் என்ற முறையும் என்ன செஞ்சுச்சு, ரசூலுல்லாஹ்களிடம் இருந்துதான் இந்த சமுதாயம் எடுத்தது. அடுத்தது இதுல ஒரு சிறப்பம்சம் என்ன சொன்னால், இந்த குர்ஆன் இறங்குற நேரத்துல எழுத்த நம்பிய மக்களை விட மனநத்தை நம்பிய மக்கள் தான் கூட. எப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோமோ அதை வச்சுதான் செயல்படுவோம். என்னதான் மனன டேலண்ட் இருந்தாலும், கணக்குல புலியா இருந்தாலும், கால்குலேட்டர் இருந்தா அதை தான் தட்டுவான். மனைதானே, அவன் எவ்வளவு இப்படி கணக்கு சொல்லக்கூடியவனா இருந்தாலும் கால்குலேட்டர் வைக்க கூட என்னத்துக்கு அதில் போட்டு பார்த்து எதுக்கு இதுல பார்த்துக்கொள்ளுவோம் என்ன செய்வான். இதுலதான் அவனோட இயல்பு அப்படித்தான் இருக்கும். எவ்வளவுதான் ஞாபக சக்தி இருந்தாலும் ஒரு மெமரி சிப் இருந்தா அதுக்கெல்லாம் போட்டுக்க பார்ப்போம், நினைச்சோம்னா நம்ம பார்த்துக்கலாம். அதனால எங்களை மூளையில இப்ப வீக்காக போறதுக்கு அந்த லேப்டாப் நம்பிக்கிறதா, கரண்ட் போச்சோ எல்லாம் முடிஞ்சது. எந்த லெவல்ல என்னது அத்தனை நம்பிக்கை இப்ப அதுக்குள்ள போய்கிட்டு இருக்குது. வீக்காவா மனசு என்ன செய்வான், மூளை சிந்தனையெல்லாம் வீக்கா, டக் டக்குன்னு மறப்பான். ஒரு காலத்துல போன் நம்பர் எல்லாம் என்ன செஞ்சாங்க, மனநலம் விட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா சேவ் பண்ண தெரியா அப்படி இப்படின்னு சொல்லி அதை பழகினவங்க என்ன சேவ் பண்ணிக்க. இப்ப எல்லாத்துலயும் சேவ் பண்ணலாம், போன் வரைக்கும் வேற மெமரியில சேவ் பண்ணலாம் தானே. அடுத்தது என்னது, இப்ப அது மறந்தாச்சு. ஒத்தனை நம்பரும் பாடம் இல்லை, சிலவனுக்கு சொந்த நம்பரும் ஆரம்பத்தில் பாடம் இல்லை, ஒரு மாசத்துக்கு அப்படி இருக்கும். பாடமாக்கணும்னு நினைக்கிறப்பா பாடம் மறந்துட்டு அந்த அளவுக்கு. அப்ப என்ன காரணம், மனநல வீக் நாங்க நம்பிக்கிறத பொறுத்து தான். நாங்க நம்ப மன்னன் தான் ஃபுல் ட்ரையா மூளை என்ன செய்யும், அதுக்கு வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா செஞ்சா குர்ஆன் நினைக்கிற ரசூலுல்லாஹ்களும் சிந்தனையில தான் வச்சுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால குர்ஆன் ஓதக்கூட ரசூல் அவசரப்பட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்து என்ன கூட ரசூலுல்லாஹ்களும் டக்குன்னு அல்ஹம்து சொல்ல பார்ப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான்,
அதாவது நீங்கள் அவசரப்பட வேண்டாம், குர்ஆனை அந்த அவசரமா உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும், அது மறந்து போயிருமன்றதுக்காக அவசரப்பட்டு உங்களோட நாக்கை லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பிஹி, குர்ஆன் அவசரமா எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக நீங்க நாக்கு அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, சேர்ப்பதும் குர்ஆனை ஓத வைக்கிறது எங்களோட கடமை, நாங்க அதை சரியா செய்வோம், நீங்க அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதை சொல்லிட்டு சும்மா இன்ன அலைனா பயான, பின்னர் அது என்னன்னு விளங்கப்படுத்துறது எங்களோட கடமை அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான் ரசூலுல்லாஹ்களுக்கு. அப்ப அந்த சமுதாயத்துல ரசூலுல்லாஹ் ஓதுறது நபி தோழர் பார்த்தாங்க, ஓதுற சவுண்டை பார்த்தாங்க, ஓதுற முறையை பார்த்தாங்க, எப்படி நிப்பட்டுன்னு பார்த்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க நபி தோழர். அதனால இந்த சமுதாயத்துக்கு ரெண்டு கிடைச்சிச்சு, குர்ஆனும் கிடைச்சிச்சு, அந்த வசனங்களும் கிடைச்சிச்சு, மனனத்திலையும் கிடைச்சிச்சு, எழுத்துலையும் கிடைச்சிச்சு, ஓதல் முறையும் கிடைச்சிச்சு. சரி, எதை நாங்க எழுத்துல பார்க்கலாம்? எடுத்த வசனங்களை எழுத்துல பார்க்கலாம். எப்படி ஓதுதல் என்றதை எதுல பார்க்கலாம்? எழுத்துல பார்க்க இயலாது. எதுல பார்க்கலாம்? சவுண்ட சமுதாயம் பாடமாக்கி இருக்கணும், விளங்கிட்டா? சவுண்ட சமுதாயம் பாடமாக்குறது உங்களுக்கு நல்லா வழங்கப்படுத்துறேன்னு சொன்னா, ஒரு பாட்டு சினிமா வச்சு உதாரணம் சொல்றேன், விளங்கிட்டா? ஒரு சினிமா பாட்டு கையில கொண்டு கொடுக்குறான், வசனமெல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படி படிப்பீங்க? கேட்டிருந்தா படிப்பீங்க, விளங்கிட்டானே? ஒரு மெட்டு எங்கேயாவது கேட்டிருந்தா இதுதான் மெட்டுன்றீங்க, ஒரு முறை கேட்டிருந்தா மெட்டு வராது, கேட்டு மூழ்கி அந்த பைத்தியம் என்ன செய்வான், அவனுக்கு நல்லாவே மெட்டு வரும். இது மெட்டு தெரிஞ்சு விட்டு, மெட்டு எடுக்கிறவனுக்கு, மெட்டு எடுத்து கொடுக்குற அவனுக்கு என்னது, அதுக்கு தான் தஜ்வீத் சட்டம் அவன் வச்சுக்கிறான். எப்படி மெட்டு எடுக்கிறது, இவனைத்தானே வச்சுக்கிறான் தானே? அந்த சரிகம பதனிசெல்லாம் போட்டு சொல்றான் தானே? இதெல்லாம் எது? மெட்டு எடு, முகாரி ராகம், அந்த ராகம், இந்த ராகம் எல்லாம் வச்சுக்கிறது. இப்படித்தான் ஓத வேண்டும், அவங்களோட ஓத, இவனைத்தானே இப்படித்தான் எடுக்க வேண்டும், அந்த தான் அவனுக்கு தஜ்வீத். நான் இதை அதோட கூட நல்லா காப்பாற்றணும், சரியா? ஒரு விளங்குறதுக்கு சொல்றேன், ராகம் இப்படித்தான் எடுக்கணும் என்றது. இதெல்லாம் பார்த்தெல்லாம் நாங்க பாட்டு படிக்கிறது, எப்படி பாட்டு படிக்கிறது? சவுண்டும் பழகம் சொல்லிட்டு போறது, தஜ்வீத் சட்டம் வேற வாய்க்கும், அது என்ன செய்யும், அது வேற வாய்க்கும். அதை படிச்சா சட்டத்தை உருவாக்க வேண்டும் அளவுக்கு இருப்பாங்க. ஆனா சவுண்டில் தான் எல்லாரும் பழகிப்பாங்க, சவுண்டில் தான் எல்லாரும் இயல்பா வாழையடி வாழையா கேட்டு 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 பழகிருப்பாங்க. சட்டம் வேறவா இருக்கும். சட்டத்தை எப்படி துவக்கிறது என்றதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், சரியா? சுருக்கமா நீங்க என்ன விளங்கணும்னா, ரசூலுல்லாஹோட காலத்துல சவுண்டை இந்த சமுதாயம் கேட்டு கேட்டு தான் பாதுகாத்துச்சு, காதால கேட்டு கேட்டு தான் இந்த சவுண்டை பாதுகாத்துச்சு. எழுத்துல பாதுகாக்கல. எழுத்துல எதை பாதுகாக்கலாம்? இந்த குர்ஆனை பாதுகாக்கணும். அப்ப இந்த சவுண்டை படிப்பிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுண்டை படிப்பிக்க தான் சொல்லணும். அதை குர்ஆனை ஓதி கொடுக்கும்போது அந்த சவுண்டை எடுப்பாங்க. அதனால சொன்னாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருக்கிறா, யாரு குர்ஆன் இறங்கின அந்த ஃப்ரெஷ்ஷான சவுண்டோட ஓதணுமோ அவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ். வெறும் வசனத்துக்கு அப்படி சொல்லிப்பாங்களா? ஓசை நயத்தை சரியா நீங்க எடுக்கணும்னா யாருக்கு மாதிரி ஓதுங்க? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதுங்கன்றாங்க. அப்ப ஓசை நயத்தை படிப்பிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஆதாரமா சொல்றாங்க. அப்ப ஓசை நயமும் படிப்பிக்கப்பட்டது, ஓசை நயமும் படிப்பிக்கப்பட்டது நபித்தோட காலத்துல. அதனாலதான் நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் ஓதுறதுல எல்லாம் அரபு மொழிக்கு தாண்டிய சட்டங்களை வச்சு, அரபு மொழி அடிப்படையில் அர் ரஹ்மான் ஒன்றுதான், அர் ரஹீம் ஒன்றுதான். நீட்டுதல் சப்ஜெக்ட் அங்க இல்ல அரபு மொழிக்கு, வணங்கிட்டான். ஆனால் பேசுங்க, நான் அரபுல பேசுறான், அர் ரஹீம் பேசுறான், அர் ரஹீம் அப்படியே பேசிட்டு இல்லையே, அது அது மொழியில் அப்படி இழுக்கலாம். குர்ஆன் ஓதுன்ற போது ரசூலுல்லாஹ் இழுத்தாங்க. அது எப்படி இழுத்தாங்க? நேரடியாக வருமா? ரசூலுல்லாஹ் அர் ரஹீமை இழுத்தார்கள் வராது. சவுண்ட் தான் ஆதாரம். இந்த சமுதாயத்துல சவுண்ட் தான் என்னது ஆதாரம். இந்த சவுண்டை வச்சு தான் நல்ல எழுத்து, சவுண்டை இப்ப எழுத்து கொண்ட ஒரு அடி ஆபத்து. சவுண்டு பேசாம வந்துச்சு, சவுண்டு பேசாம தான் வந்துச்சு. எப்ப ஆபத்தாகும்? அரபிகளாக இருக்கும் வரைக்கும் அது நல்லா இருக்கும், ஆர்வம் உள்ளவர்களாக அரபிகள் இருக்கும் வரைக்கும் நல்லா இருக்கும். குர்ஆன்லயே ஆர்வம் இல்லாம, குர்ஆன் பற்று இல்லாம போற நேரத்துல எப்படி வேணுமென்றாலும் ஓதுற லெவல் உருவாகும். எப்படி வேணுமென்றாலும் பாட்டு நல்லா இருக்கும், மெட்டு ஒண்டாயிக்கும். படிக்கிறவன்ல கூத்துக்களை வாசிக்கிறீங்க தானே, இவனை படிக்க விட்டீங்க கட்டுரை வாசிக்கிற மாதிரி சொல்றவன் தானே, அது மாதிரி அதை என்ன செய்யும், ஒரு இடத்துக்கு போயிடும். அதனால முதலாவது செஞ்ச வேலை என்னது? தஜ்வீத் சட்டத்துல முதல் கட்டம் எழுத்த மிஸ் ஆகிக்கிறப்படாதானே முதல் கட்டம். தஜ்வீத் சட்டத்துல முதல் கட்டம் காவ காவண்டு ஓதிடக்கூடாது, காவ அதான் முதல் அடிப்படை. எழுத்து மிஸ் ஆகிடப்படாது. அது தஜ்வீத் இல்லாட்டி அரபு என்ற பேசிக்குள்ள வரணும். ஹாவ ஹாண்டு ஓதிடப்படாது. என்ன ஹலக்கேண்டா படைத்தான், ஹலக்கேண்டா முட்டை அடிச்சான், படைத்தான் ஹலக்கேண்டா அழித்தான், வேற மாதிரி எல்லாம் கருத்து வரும். இந்த மாதிரி எழுத்த பாதுகாக்கிறதுக்காக நோக்கத்தை வச்சாங்க. அரபு மொழிக்கு நோக்கத்தை வைக்க வேண்டிய தேவையே இருக்கல. அரபு மொழிக்கு குர்ஆனுக்கு வச்சாங்க.
ஏன் நோக்கத்தை வச்சாங்கன்னா பாவுக்கும் தாவுக்கும் சாவுக்கும் வித்தியாசம் காண்றா 3 ஒரே ஃபார்மேட்ல இருக்கும். ஜீமுக்கும் ஹாவுக்கும் ஹாவுக்கும் வித்தியாசம் காண்றா 3 ஒரே ஃபார்மேட்ல இருக்கும். ஐனுக்கும் கைனுக்கும் வித்தியாசம் காண்றா 3 ஒரே ஃபார்மேட்ல நுக்தா வச்சாங்க. விளங்கிட்டானே? நுக்தாவை என்ன செஞ்சாங்க? அதுக்கு வச்சாங்க. தானாவுக்கும் டீனாவுக்கும் வித்தியாசம் காட்டுற என்ன செய்யணும்? 2 அடையாளம் போடணுமே. அது மாதிரி அரபு மொழிக்கு மட்டும் உலகத்தை எல்லா மொழியும் அப்படித்தானே செஞ்சு விரிவாயிச்சு. அதை வச்சாங்க குர்ஆன். முதல் தஜ்வீத் சட்டம் எழுத்துக்கு வருதுன்னு அர்த்தம். தஜ்வீத் என்ன? ஜவ்வது ஜெய்யிதுன்னு. ஜெய்யிதுன்னா நல்லது. அரபுல வந்து அது வந்து 70க்கும் 75 மார்க்ஸுக்கு சொல்லுது ஜெய்யித். சரியா? அப்ப ஜெய்யித் என்ற அளவு 75க்கு 50 கிடைவுள்ள மார்க்ஸ். அப்ப ஜெய்யித் அதுலேருந்து வந்ததான் என்னது? முஜவ்வத், தஜ்வீத் எல்லாம் அதுலேருந்து வந்ததுதான். அப்ப தஜ்வீத்னா பசந்தாக்குறது, அவ்வளவுதான். பெருசா தஜ்வீத்னா அது வேறொரு சப்ஜெக்ட்ல பசந்தாக்குறன்னு அர்த்தம். எப்படி ரசூலாக ஓதினாலும் அந்த இடத்துல மாதிரி நம்ம ஒரு ஃபுல் ட்ரை பண்றது. இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா எழுத்து பேசிக். ஃபர்ஸ்ட் எழுத்த முதலா தஜ்வீத், அதே தஜ்வீத் சட்டம் தானே. தாவன் ஓதுறது அதை முதலா கொண்டு தான். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது நாங்க தஜ்வீத் அந்த தஜ்வீத் சட்டம் தான் படிக்கிறோம். ஆ பா தான் படிக்கிறோம். அது என்னது? அதுதான். செகண்ட் என்ன? அது சரி எழுத்த கொண்டு வந்தாச்சு. எழுத்திட அந்த குறில் நெறியில் இருக்குது என்னது? சொல்ற தமிழ் அப்படித்தான் சொல்லுவாங்க. குறில் என்னது? நெடிலா. ஓ அதான் அந்த குறில் என்ன? குறுகிய ஒரு நெடில நீட்டமாக வருது. இதை கொண்டதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது அதுக்கு முந்தி ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, சுக்கூன் கொண்டு. இது தஜ்வீத்ல 2வது கட்டம். எழுத்துக்கு எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? ஒவ்வொரு காலகட்டத்தை எங்களுக்கு ஆதாரமா சொல்லலாம். இது 2 சவுண்டை வச்சு, அதான் படிச்ச ரசூலுல்லாஹ்கிட்ட வாழையடி வாழையா கேட்டுவார சமூகத்தை வச்சு தான் எழுத்துக்கு வருது. அப்ப அந்த அந்த அது நடைமுறைக்கு வருது. எல்லாம் சஹாபாக்கள் காலத்துக்குள்ளே வருது இறுதி பகுதியில். அப்ப எழுத்து அந்த சுக்கூன் அதுக்கு நடைமுறைக்கு வருது. அதுக்கு பின்னால அது ஒரு காலம் அப்படியே போயிடுச்சு. 2-3 நூற்றாண்டுகள் சவுண்ட்ல தான் இந்த சமுதாய குர்ஆனை பாதுகாத்துக்கிட்டு வருது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை, ஆ இ உ ஓகே. அடுத்தது இன்னொன்று இருக்குதே, ஆன்னு இழுக்கிறது, ரஹ்மான்னு இழுக்கணும். மீமுக்கு அப்புறம் அலிஃப் போட்டு இருந்தா ரஹ்மான்னு இழுக்கல் கொஞ்சமா விளங்கும். அப்படி ஒரு வளமை அரபு அந்த காலத்துல எழுத கூட ஈக்கல். விளையாடானே தாவுக்கு டொட் போடுறதே ஈக்கலைன்னா மத்துக்கு அலி போடுறது இந்திக்குமா? தாவுக்கு டொட் போடுறது இல்லாட்டி மான் இழுக்கிறதுக்கு இன்னொரு எழுத்த போடுறது இருந்திக்கவே இருக்காது. அதை அவங்க செய்யலை. அதனால நீங்க பார்க்கலாம்டா தஜ்வீத் குர்ஆன்ற எல்லா குர்ஆன்லையும் மத்த போட்டுட்டுவாங்க. இப்படி ஒரு மத் இருக்கும், மிச்சமே இழுக்கணும்னா அதுக்கு மேலால இப்படி ஒன்று போட்டிருக்கும். விளங்கிட்டா? இதை போட்டு இது என்னன்னா 3வது கட்டமாக தஜ்வீத். என்னது? நீட்ட வேண்டிய இடங்களை குர்ஆனுக்குள்ள சேர்க்கிறாங்க. டொட் சேர்க்கப்பட்டுச்சு, ஃபத்ஹா கஸ்ரா சேர்க்கப்பட்டுச்சு. இது 3வது கட்டம். 4வது இன்னொன்று நம்ம வழங்கணும் என்ன தெரியுமா? 4வது ஒன்று இருக்குது என்னன்னா ஃபத்ஹா கஸ்ரா லம்மா மத்தெல்லாம் தாண்டின ஒரு தஜ்வீத் இருக்கு. அது என்ன தஜ்வீத் தெரியுமா? அதாவது இந்த குர்ஆன்ல சில இடங்கள் வருது என்னன்னு சொன்னா ஹூவன் இழுக்க வேண்டிய இடங்கள் வரும். ஆனா இங்க வாவ் வராது. அதாவது அயஹ்சபு அல்லம் யரஹு. இது நல்லா வழங்க வேண்டிய பாயிண்ட். அயஹ்சபு அல்லம் யரஹு அப்படி என்று சொன்னால் அரபுல வந்து யரட பார்த்தால் ஹூவண்ட அவனே. லைக்கானே ஹூ குல் ஹூ என்ன மாதிரியா. அது சின்ன அது எச்சரிக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நீட்டி இருந்தா அதான் இந்த வாழையடி வாழையா இந்த சமுதாயம் ஒதுக்கின்னு வந்திருக்கும். அதை எப்படி அடையாளப்படுத்துறது? மத்து ஓகே, பத்தா ஓகே, கசுரு ஓகே, நோக்கத்து ஓகே, எல்லாம் ஓகே. சில இடங்கள்ல ரசூலுல்லாஹ் நீட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல மத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லாது. அது ஃபார்மேட்ல மத்து வராது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நீட்டிக்கிறாங்க, சில இடத்துல நீட்டல. அப்ப சட்டப்படி அதுக்கு அடையாளம் வச்சு ஆகணும். ஏன்னா இந்த மக்கள் அதை கண்டுபிடிக்கலாம். அந்த அது வாழையடி வாழையா வாயால மட்டும்தான் வருது. அதனால என்ன செய்யணும்? அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத் என்ற இடத்துல நீங்க பாப்பீங்க. யரஹுன் ஹா மட்டும் தான் இருக்கும். ஹாக்கும் அஹதுக்கும் இடையில சின்ன ஒரு கமா மாதிரி ஒன்று வரும். சின்ன வாவுன்னு சொல்லுவாங்க, சின்ன கமான்னு போடுவாங்க. அது அந்த இடத்துல மட்டும் அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத் என்று ஓத வேண்டி வரும். விளங்கிட்டா? இது எழுத்து மிஸ்டேக் எல்லாம் இல்லை, உச்சரிப்பை லேசாக்கிட்டு வர. நாளைக்கு இன்னும் கூட்ட வாய்ப்பு இருக்கு உச்சரிப்பை பிராக்டிகலி கொண்டு வரதுக்காக வேண்டி. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இது பரவாயில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொடுத்த முறையும் ஒன்றும் இல்லை, ஒரு முறை இல்லை. உச்சரிப்பு முறை தானே, உச்சரிப்பு முறையை தாண்டி எழுத்து முறையும் ஒரு முறை இல்லை. அந்த செய்தியை பாருங்க. சஹீஹுல் புகாரில் 2287வது விஷயம் ஹதீஸ். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி அறிவிக்கிறாங்க. அப்துல் காரி அறிவிக்கிறாங்க, கால சமிஅத்து உமர் இப்னுல் கத்தாப். உமர் இப்னுல் கத்தாப் சொல்ல நான் கேட்டேன். அதாவது ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம் வந்து ஓய்கின்றிருக்கிறார். எதுனா சூரத்துல் ஃபுர்கான்.
சூரத்துல் ஃபுர்கான் ஓதிட்டீங்களா இவர் பார்க்குறாரு ரசூலுல்லாஹ் எனக்கு எப்படி ஓதி தந்தாங்களோ அதுக்கு மாத்தமா ஓதுறாரு. அதுக்கு மாத்தமா ஓதுறாரு. ஹிஷாம் பின் ஹக்கீம் நிசாம் மாத்தமா ஓதுவாரா அப்படின்னு இருக்கல. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுக்கு மாத்தம். உடனே இதை பிடிக்க நினைச்சேன்றாரு. நான் தொழுதுட்டீங்கிறாரு. அதனால கொஞ்ச நேரம் நின்று முடிச்ச உடனேயே அவரை புட்டிச்சுக்கண்டு இவர் முறை இல்லாம இறங்கினாங்கன்னா மிச்சம் ஆவேசமாக தான் இறங்குவாங்க. இதுக்கெல்லாம் முடிக்கிறாரு. இப்படி தான் முடிச்சு எடுத்துட்டு போறாரு. சரியா நாள் வருது எப்படின்னா அதாவது லப்பப்து பிரிதாயி இப்படி புட்டிச்சுக்கண்டு எடுத்துக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆனை மாத்தமா ஊரான்னு போறாங்க. அப்போ போய் கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க எனக்கு எப்படி ஓதி தந்தீங்களோ அதுக்கு மாத்தமே ஓதுறாரு குர்ஆனை ஃபுர்கானை ஓதுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்ற அரசின் முதலாவது விடுங்க. முதலாவது ரசூலுல்லாஹ் நடைமுறை எப்படி தெரியுமா? விடுங்க, கையை விடுங்க. முதலாவது விட்டார் முறையில் கையை சும்மா காலல்லஹு இக்ர. இந்த ரசூலுல்லாஹ் நடைமுறை ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஆள் அடிக்கடி டிஸ்டர்ப்ல என்ன செய்யும்? இதெல்லாம் இவன் அனுப்பணும் தெரியுமா? பெரிய கருத்து. ஆனால் ரசூலுல்லாஹ் அவரை தான் கிட்ட வச்சுக்கினான். அந்தந்த டைமுக்கு அதை தட்டினா இதை செய்வான் அதை செய்வான் தட்டினாங்க வழியா அவரை மிச்சம் நெருக்கி வச்சுட்டீங்கன்னா ஏன்னா அவரால் உள்ள நன்மை ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சும்மா காலக விற்கிற நீங்க ஓதுங்கன்றான். அப்போ அவர் ஓதுறாரு. இப்படித்தான் எனக்கு இறக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஹிஷாம் பின் ஹக்கீம் நிசாம்ல அவர் உமர் எல்லாம் சொல்ல நீங்க ஓதுங்கன்றாங்க. அவர் ஓதுறாரு. இப்படித்தான் எனக்கு இறக்கப்பட்டது என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதுக்கு ஆதாரம் தெரியுமா? எந்த மசாலா வந்தாலும் சமாளிச்சுட்டு போங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. யாரும் தொழலாமா? தொழலாம். இப்படித்தான் ஹதீஸ். இப்படி தொழலாம். இப்படித்தான் ஹதீஸ். அந்த உரிமை நம்மளுக்கு கையில் எடுக்க உரிமை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு உரிமை. ஏன் ரெண்டும் சரின்றதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்குது. நாங்க ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். ரசூலுல்லாஹ் எது சரின்னா அது சரி, பிள்ளைன்றது பிள்ளை தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, எனக்கு குர்ஆன் 7 முறையில் இறக்கப்பட்டது. உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஓதுங்க. அதுல உங்களுக்கு எது முடியுமோ அதை என்ன செய்யுங்க ஓதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் சூரத்துல் ஃபுர்கானை ஓதி கொடுத்த முறையில் 2 முறை எனக்கு என்ன செய்யல விளங்குது. குர்ஆன்ட ஓசை நயம் ஓதுகின்ற முறை ஒரு சூரத்தை 7 முறைன்னு அர்த்தம் அல்ல. குர்ஆன்ட முறைகள்ல 7 விதங்கள் இருக்குது. குர்ஆன்ட முறைகள்ல 7 வித்தியாசமான விஷயங்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால குர்ஆனை எழுதுகின்ற பொழுது குர்ஆனை இப்ப ஓசை 50 ஆகிக்குது. எழுத்துக்கு 2க்கு ஏத்த மாதிரி எழுத்த கொண்டுறணுமே. இப்ப சூரத்துல் ஃபுர்கான் இப்ப உங்களுக்கு உலகதானே. ஹிஷாம் பின் ஹக்கீம் ஒரு மாதிரி ஓதினாரு, உமர் ரலியல்லாஹு ஒரு மாதிரி ஓதினாரு. 2க்கு ஏத்த மாதிரி எழுத்து எப்படி எடுக்கிறது? வணக்கம் உங்களுக்கு 2க்கு ஏத்த மாதிரி எழுத்த கொண்டுறணும். இப்ப இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுத்து முறை என்று. குர்ஆன் ஹத்துல் உஸ்மானியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே, உஸ்மானிய காலத்து எழுத்து முறை என்று. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அரபு எழுதின முறை இல்ல, எழுத்தெல்லாம் மாத்தி தாங்கிறாங்க. இன்றைக்குள்ள எழுத்து முறை எல்லாம் எழுதுறாங்க. அது அர்த்தம் என்னன்னா இதுக்கு அவங்க பாவிச்ச அந்த நொலஞ்சிக்கு தானே அந்த ஒரு மெத்தட், அதைத்தான் பேடி பாதுகாத்துக்குன்னு வர அந்த மெத்தடை விடாம அது என்னன்னு நீங்க பார்க்கணும்னா குர்ஆனை எடுத்து நீங்க பாருங்க. லிஈலாஃபி குரைஷ் உதாரணத்துக்கு ஒரு சூரா லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப்னு சூரா எடுங்க. அதுல சஹாபாக்கள் எழுதின காலத்துக்கு நீங்க கற்பனையில போங்க, ஃபதஹா எடுங்க, அந்த நோக்கத்தை மட்டும் வைங்க. எது எங்களுக்கு லேசிக்கு எழுத்த கண்டுபிடிக்க அதை மட்டும் வைங்க. அது உள்ள ஃபதஹா எடுங்க, மத்தெல்லாம் எடுங்க பார்ப்போம். நீங்க எப்படி தெரியுமா ஓதுவீங்க? லிஈலாஃபி எப்படி லிஈலாஃபி தான் ஓதுவீங்க. லிஈ இடத்துக்கு அங்க யாவே இருக்காது விளங்கிட்டானே. அதாவது லிஈலாஃபிக்கு இருக்கும், ஈலாஃபிஹிம் தானே. ஈலாஃபிஹிம்ல இலஃபிஹிம் தான் எப்படி ஈக்கு புற யா வரணுமே, எழுத்துல வரணுமே, ஆனா எழுத்துல இருக்காது. இலஃபிஹிம் தான் இருக்கும். இலா ஈலாஃபிஹிம் தான் நாங்க ஓதுறோம். அப்ப யாவும் இல்ல, ஈலான்னு இழுக்கிறதுக்கு லாமுக்கு புற அழிவும் இருக்காது. இலஃபிஹிம் தான் உங்களுக்கு ஓதேலும். அதே போல குர்ஆன்ல வஸமா பனைனாஹா பிஐதின் என்று வரும். பிஐதின் என்ற இடத்துல 2 யா வரும். பிஐஇதின் என்று வர வேண்டி வரும். 2 வரல. ஏன் அதை ஏன் பாதுகாக்கிறாங்க? என்ன 2 எழுத்து ஒரு எழுத்து வெட்டி விடுக்கலாம் விட்டிக்கலாம். உடல்ல காரணம் என்னன்னா அந்த ஓதல் முறை எல்லாத்தையும் அதை என்ன செய்யுது உள்ள கிடக்குது. அதுக்காக வேண்டி மட்டுமல்ல, அதுவும் ஒரு ரீசன். ஓதல் முறைக்காக வேண்டி ஒரு ரீசன். குர்ஆன்ல அப்படி நீங்க நிறைய என்ன செய்யலாம் பார்க்கலாம். நான் சொன்ன உங்களுக்கு ஃபிஜி அதாவது வம்ரஅத்து ஹம்மாலத்துல் ஹத்தப் அப்படி தானே ஓதும். அரபு இலக்கணத்துக்கு நெருக்கமானது வம்ரஅத்து ஹம்மாலத்துல் ஹத்தப். ஹம்மாலத்துல் ஹத்தப் தான் இலக்கணத்துக்கு. வம்ரஅத்து ஹம்மாலத்துல் ஹத்தப் முபத்ததா கபர் வணங்கிட்டானே. அப்படித்தான் லேசாயிக்கும். ஆனா ஹம்மாலத்துல் ஹத்தப்னு ஓதிக்கிறாங்க சொல்றாங்க, ஹம்மாலத்துல் ஹத்தப்னு ஓதிக்கிறாங்க. ஃபதா கஸர வச்சா பிரச்சனை. அதனால தான் இந்த குர்ஆன் என்ன செய்யறாங்க, சவுதி அரேபியால அடிக்கக்கூட ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்காவுக்கும் தென் ஆப்பிரிக்காவுக்கும் அனுப்புறேன், இந்த மேற்கு இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பக்கூட அங்க அடிக்கிற குர்ஆன் வேறு விளங்கிட்டானே. அதாவது எழுத்துல வேற இல்லை, ஓதல் ஓசை நயங்கள் பத்தக மத்து போட்டிக்கிற மெத்தட் வேறு. குர்ஆன்
முழு குர்ஆன் அப்படி. குர்ஆனை மாத்த விடுவோம் ஒரு 10 கசராவே. 10 கசரா மாத்திரம் இந்த சமுதாயம் எடுக்கலது. ஓசை நயம் ஓதுகின்ற முறை வந்து சஹாபாக்கள் எங்கெங்க போனாங்களோ அவங்க படிச்ச மாதிரி தான் அங்க என்ன செஞ்சுப்பாங்க, ஓதிருப்பாங்க.